நாய்களுக்கு நீயா நானாவும் தெரியாது, எலைட் பீப்புளும் தெரியாது, சாமானியனும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது பசி பட்னி தான். நீங்க எவனோ ஒருத்தன் நீயா நாள உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அவன் முதிர்ச்சியற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தினா அதுக்கு நாய் எப்படி பொறுப்பாகும்? நாய்கள் தொல்லையே கிடையாதுன்னுலாம் சொல்ல, 100% தொல்லை இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும். ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்தணும், அதற்கான வழிமுறைகள் என்னன்னு அதை பேசாம நீங்க இங்க நீங்க அந்த நிஜானா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தீர்வை பற்றியான விவாதமே நடக்கல. இவங்களுடைய மனத்தாங்கலை, அவங்களுடைய மனக்குமுறலை இப்படிதான் அது நடந்துச்சே ஒழிய சொல்யூஷன்ங்கிறது ஒன்று டிஸ்கஸ் பண்ணப்படவே இல்லை. என்ன சிக்கல்னா பொதுவாகவே நாயை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அதை மேலும் ஜஸ்டிஃபை பண்ண இவங்களுடைய கருத்துக்களை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறதான் தெரியல. நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க இல்ல அப்படிதான் இருக்கு கருத்துக்கள் எல்லாம். கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், நீங்க போடக்கூடிய என் கமெண்ட்டை போய் பாருங்க, நம்ம ஆளுகளே போட்டு என்ன மிதிப்பாங்க. நான் கமெண்ட் பக்கமே போறது இல்லை. கடைசியா உங்களை எப்போ நாய் கடிச்சது? எனக்கு இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கடிக்கல, நான் பல்லு கும்பலா நாய் இருந்தா நான் பைக் ஓட்டிட்டு போனேன். ஓகே, பட்டுச்சு, நான் போய் ஏஆர்வி போட்டீங்க. 2-3 வருஷம் உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறை அதை எதிர்கொண்டிருக்கீங்க. மற்றபடி தினசரி நூற்றுக்கணக்கான நாய்களை நம்ம கிராஸ் ஆகிறோம், எதிர்கொள்றோம். ஒண்ணு பரன்சி ஆபீஸ் வாசல்லயே 2 நாய் 3 நாய் கேட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை தாண்டி தான் நான் வந்தேன். நீங்க பெரும்பான்மையா நாய்கள் இப்படி நடந்து கொள்வது கிடையாது. இப்படி ஒரு சில நாய்கள் நடந்துக்குது. அதை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படிங்கும் போது நீங்க அந்த ஸ்னைப்பர் வச்சு மயக்க ஊசி போட்டு அதுக்கப்புறம் நீங்க விஷ ஊசி போட்டு கொள்றதெல்லாம் இருக்கு. அப்படி அந்த குறிப்பிட்ட நாயை நீங்க கட்டுப்படுத்துவதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நாய் நம்மளோட 50,000 ஆண்டுகளா வாழுது. அது என்ன 2024லயா கடிக்க கத்துக்குச்சு? இத்தனை லட்சம் நாய்களை எப்படி கொல்லுவீங்க? சரி, கொன்னு அதை எங்க புதைப்பீங்க, எங்க எரிப்பீங்க? இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் புது வியாதிகள் வரும். ரேபிஸே பரவாயில்லப்பான்னு சொல்ற அளவுக்கு புது வியாதிகள்லாம் வரும். இத்தனை லட்சம் நாய்கள் நீங்க கொன்னீங்கன்னா. நான் என்னங்கிறேன், கொல்வதை தீர்வுன்னு சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். இப்பவும் நாய்ங்கிறது ஒண்ணு இயற்கையா உண்டாகல. நீங்க அது காட்டுக்குள்ள இருந்துச்சு. நீங்க மனுஷன் முதல் பழக்கப்படுத்தின மிருகம் நாய் தான். ஆக நம்மளை நம்பி வந்துச்சு. நம்மளை நம்பினா நம்மளை விட ஒரு பல 100 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையரை நம்பி வந்துச்சு. ஆக அந்த கிழவம் பண்ண வேலை தான் இது. இன்னைக்கு நம்ம பண்ண தவறுக்கு அது எதுக்கு பலியாகணுங்கிற ஒரு குற்ற உணர்வோடு இதை நான் பாக்குறேன். அவ்வளவுதான். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் அதர்மம் மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். டாக் இஷ்யூ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. டெல்லியில கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர், ஸ்டே டாக்ஸ் ஒரு ஷெல்டர்ல போன்னு கொடுக்கப்பட்ட உத்தரவு, அதை ஒட்டி மிகப்பெரிய டிஸ்கஷன். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் மட்டும் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருப்பாரு. இப்படி தெருநாய் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கு, கார்பரேஷன் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், அரசு தலையிடணும்ன்றத சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஷெல்டருக்கு போய் வைக்கணும்ன்றதை ஒட்டி நாய் நேசர்கள், அதனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம், நாயால பாதிக்கப்பட்டவங்க இல்ல நாய் எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து நிறைய ஒரு டிஸ்கஷன் வந்ததை பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுல குறிப்பாக சமீபத்துல வந்த நீயா நானா, அதையொட்டி பெரிய அளவுல தமிழ்நாட்டிலையும் இந்த டிஸ்கஷன் அப்படின்றது பெருசா நடந்தது. நான் ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரு நாயால பாதிக்கப்படுறது அல்லது நாயுடைய டாக் மெனஸ் என்ன, நாயால என்னென்ன பிரச்சனை நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத பேசியிருந்தேன். ஸோ உங்களுடைய பதிவுகள்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடிந்தது. நீங்கள் ஒரு பெட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக் வச்சிருக்கீங்க. நீங்கள் குறிப்பாக நீங்கள் இந்த நாய்க்கும் மனிதர்களுமான தொடர்பு இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே வரீங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நாயை நேசிப்பவர்கள் மீது அவங்களை விமர்சனம் பண்ணுறதும் நடந்துட்டு தான் இருக்கு. நாயையும் விமர்சனம் பண்ணுறாங்க, நாயை லவ் பண்ணுறவங்க மேலே விமர்சனம் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. முதல்ல உங்களுடைய மனநிலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நடந்திருக்க டிஸ்கஷன்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்க மனநிலை என்னவாக இருக்கு? இல்ல, இங்க என்னன்னா, ஆரியர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஊடுருவதுக்கு முன்னாடியே நாய் இங்க வந்தாச்சு. நம்மளோட நாய் நம்மளுடையது. நீங்க என்ன சிக்கல்னா, இந்த எலைட் குரூப்புக்கும் தெருநாய்களுக்கும் ஒரு லிங்க் பண்ணி நீங்க அவங்களுக்கான பிரதிநிதி இவங்க தான், நாய்களுக்கான பிரதிநிதிகள் எலைட் பீப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்துல இருந்துதான் செட் பண்ணப்படுதுங்கிறத தாண்டி அது அப்படிதான் அமையுது. நீங்க ஒண்ணுல இப்ப நீயா நானா நடந்துச்சு. நீயா நானாலும் அழைப்பு போன ஆட்கள் எல்லாருமே எலைட் பீப்புள் தான். அழைப்பு கொடுக்காம ஒருத்தவங்க வரமாட்டாங்க. ஆனா நீங்க தெருநாய்களுக்கான பிரதிநிதிகள் அவங்களா? நீங்க மொத்தம் இருக்கக்கூடிய நாய் பாப்புலேஷன்ல அந்த குரூப் ஒரு 1% கூட உணவளிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நாய்களுக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான். இல்ல எல்லாரும் நாய் வளர்க்குறாங்களே, தெருநாய் வளர்க்கல அப்படின்ற சொல்றீங்களா? இல்ல நான் சொல்ல வர்றது, தெருநாய்களுக்கான ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அவங்க கிடையாதுங்கிறது தான். அந்த எலைட் பீப்புளுக்கும் நாய்களுக்குமான தொடர்பு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க நாய்களோட லிங்க் ஆகிறது ஒரு 1% நாய்களோடு தான். டோட்டல் பாப்புலேஷன் நாய்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 1% தான் அவங்களுக்கும் நாய்களுக்குமான தொடர்பு. நீங்க ஆனா நாய்க்கு எளிமையா ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு நாய் வளரும், குட்டியா தூக்கிட்டு வந்து அது சாகர வரைக்கும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கும்.
நீங்க இஸ்திரி பெட்டி வச்சுட்டு ஒரு அண்ணன் இஸ்திரி கடை வச்சிருப்பாரு தள்ளு வண்டியில. அந்த இஸ்திரி கடைக்குன்னு ஒரு நாய் இருக்கும். அது பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அந்த இஸ்திரி கடையில தான் இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு STPIல ஆபீஸ்ல ஒரு கலந்துரையாடல் வரக்கூடிய செப்டம்பர் 19 பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய பேரணி, அதை ஒட்டி ஒரு கலந்துரையாடல் மாணவர் அமைப்புகள் மத்தியில. அந்த கலந்துரையாடல் முடிச்சுட்டு கீழே வர்றேன். வந்த உடனே அங்க ஒரு வயசான பெண் நாய். நீங்க அதனுடைய வயதுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு 6 மாத நாயினுடைய வளர்ச்சி என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த நாய் வளர்ந்துருக்கு. அதை பார்த்தாவே ரொம்ப வீக்கா இருக்குன்னு தெரியுது. உடனே பக்கத்துல ஒரு கடையில பிஸ்கட் வாங்கிட்டு அங்கேயே போட்டா அது கரெக்டா டேர்னிங். நாய் சாப்பிட்டு இருந்தா மற்ற வண்டிகை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமேன்ட்டு நான் ஓரத்துல கொண்டு போய் போடுமேன்னு 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு ஓரத்துல போய் ஒரு கீழே போட்டாச்சு. ஒரு அண்ணன் தள்ளாடிட்டே வந்தாரு. ஏப்பா மனுஷன் மூத்திரம் போற இடம், அங்க போய் பிஸ்கட் போடுறேன்னு அவரே குமிஞ்சு எடுத்தாரு. எனக்கு என்னன்னா, இவர் உண்மையிலேயே அந்த நாய்க்கு அந்த பிஸ்கட்டை கொடுத்துருவாரா இல்ல அவர் இருக்க நிலைமையில கொடுக்க மாட்டாரான்னு ஒரு சந்தேகம் எனக்கு. ஏப்பா கையில என்ன இன்னொரு பிஸ்கட் அப்படின்னாரு. அதுக்கு தாங்க, எனக்கு கொடுப்பா, அது என் புள்ளதான், நான் தான் வளர்த்துறேன், இன்னும் அதையும் கூடன்னு வாங்கிட்டு போறாரு. எனக்கு இன்னும் சந்தேகம் கூடிருச்சு. என்னதான் பண்றாருன்னு பாக்குறேன். அந்த அவர் போறாரு, போய் ஒரு திண்ணையில உட்கார்றாரு. இந்த நாயும் போகுது, கூடயே போய் அவர் பக்கத்துலயே உட்காந்துக்குச்சு. வாலாட்டிட்டு அவர் கொடுக்குற பிஸ்கட்டை நாய் சாப்பிடுது. அவர் சொன்னாரு பாருங்க, என் புள்ளப்பா அது அப்படின்ட்டு. அவர் சராசரி அவருக்கு உணவு கிடைக்குதாங்கிறதே சந்தேகம்தான். அந்த உணர்வுகளில தான் அவர் இருக்காரு. அவர் தோற்றத்தை பார்த்தாவே அப்படிதான் நமக்கு தெரியுது. இப்படி எளிய மக்களோடு தான் பெரும்பான்மையா நாய் இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இங்கே முதல் முறைனே நாய்களுக்கான பிரதிநிதிகள் எலைட் பீப்புள்னு முடிவு பண்ணிட்டு எலைட் பீப்புளினுடைய முதிர்ச்சியற்ற கருத்துகளுக்கு நாயை போட்டு நம்மளுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை, அந்த நிகழ்ச்சி நடக்குது. அடுத்த நாள் திருப்பூர்லையும் இன்னொரு பகுதியிலையும் நாய்கள் விஷமைத்து கொல்லப்படுதுன்னு ஒரு செய்தி. நீங்க அந்த செய்திக்கான ரியாக்ஷனு, நீங்க நீயா நானால பேசுனாங்கல்ல, அதற்கான எதிர்வனை தான் இது அப்படின்னு நீங்க இந்த நாய் தொல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வெளிப்படையா எழுதுறாங்க. நாய்களுக்கு நீயா நானாவும் தெரியாது, எலைட் பீப்புளும் தெரியாது, சாமானியனும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது பசி பட்னி தான். நீங்க எவனோ ஒருத்தர் நீயானால உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அவன் முதிர்ச்சியற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாகும்? இங்க முதல் சிக்கல் அதுதான். நீங்க பிரதிநிதிகள் அவங்க தான் நினைச்சிட்டு இப்போ நாய்கள் மீதான நடக்குது. ஆமா, நாய்க்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதுல வந்து இந்த அம்மு இவங்க இருக்காங்களா, அவங்க போறாங்க. ஆமா, வசந்த், நம்ம இயக்குனர் வசந்த் போயிருந்தாப்புல. அங்க ஒரு போராட்டம் நடக்கும் போதும் அங்க பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இவங்க தானே இருக்காங்க. அவங்க தங்களே வந்து அங்க பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும்ல, எனக்கு தெரிஞ்சு UG முடிக்கிற வரைக்குமே நான் கிராமத்துலதான் வளர்ந்தேன். சிட்டி எல்லாம் நான் PG வர்றப்பதான் சிட்டிக்கு வர்றேன். அது வரைக்கும் பாட்டி தாத்தா வீட்டுலதான் வளர்றேன். அது ஒரு எளிய கிராமம் தான். அங்க எல்லா வீட்லயும் நாய் இருக்கும். நீங்க அந்த நாய்களுக்கு ஊயின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ராமுன்னு பேர் வச்சிருப்பாங்க, கருப்பின்னு பேர் வச்சிருப்பாங்க. நான் ஒரு மணிங்கிறது ரொம்ப பிரபலமான பேரு. நீங்க ஒரு மனுஷன் தான் வாழ்நாள்ல ஒரு நாய் பிறந்து அவனுடைய டீனேஜ் வயதுல அந்த நாய் இறக்கும். அந்த நாயினுடைய முழு வாழ்க்கையும் ஒரு மனிதன் எதிர்கொள்வான். இப்படி எளிய மக்களோடு தானே அது பெரும்பான்மையா இருந்துச்சு. நீங்க இந்த அம்முவாகட்டும், நீங்க சொல்லக்கூடியவங்களாகட்டும், அவங்க வீட்டுல அந்த நாய் வளர்க்கறது கிடையாது. அவங்க வாலண்டியர்ஸா நீங்க ஏதோ பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாய்களுக்கு சோறு வச்சு அதுல மன திருப்தி அடைஞ்சக்கூடிய நபர்களே ஒழிய, நீங்க அவங்கதான் நாய்களுக்கான பிரதிநிதி அப்படிங்கிற பார்வை தான் தவறுங்கிற ஒண்ணுல. இந்த நாய்களை நான் சொன்னேன்ல, ஒரு அண்ணன் சொன்னேன்ல உதாரணத்துக்கு, நீங்க நாய்களே வேண்டாம், அப்புறப்படுத்தலாம், அதை கொலை பண்ணலான்னு அந்த நாயை பிடிக்க போறீங்க. அப்போது அம்முவா துடிப்பாங்க, இவர் தானே துடிப்பாரு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ கொஞ்சம் வைரல் ஆயிருந்துச்சு. நீங்க துப்புரவு தொழிலாளர் செய்யக்கூடிய அக்கா ரீட்டா, அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்க நாயோடு எந்த அளவுக்கு ஒன்றி இருக்காங்க, அவங்களுக்கான ஒரே துணை நாய்களும் பூனைகளும் தான் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சின்னதாக ஒரு வீடியோ வந்துச்சு. நீங்க அந்த நாய்களை அழிக்கப்படும் போது அந்த அக்காவும் சேர்ந்து தானே துடிப்பாங்க. இனமோ துடிக்கிறது வெறுமனே பணக்கார வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த அம்மு மட்டும்தாங்கிற மாதிரியும், பார்ப்பன வீட்டு பெண்களும் ஆண்கள் மட்டும்தான் துடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் ஆகுதா அல்ல செட் செய்யப்படுதாங்கிறது தெரியல. அதை தான் முதல் முரண்படுறேன். இப்ப நானே என்ன எளிய பின்னணியில் தானே வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி UG முடிக்கிற வரைக்குமே நான் கிராமத்தை தாண்டது கிடையாது. இப்ப நான் அந்த நாய்க்காக பேசுறேன்னா,
நான் என்ன கோடி கோடியா கையில வச்சுட்டா பேசுறேன். நீங்க இது என்னன்னா வர்க்கத்தோடு நாய்களை இணைப்பதே ஒரு தவறான புரிதல் தான் நினைக்கிறேன். நீங்க நாயை வெறுக்கக்கூடியவங்க கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், எளிய மக்களாகவும் இருக்கலாம். நாயை நேசிக்கக்கூடியவன் கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், எளிய மக்களாகவும் இருக்கலாம். இது தனிப்பட்ட குணாதிசயம் சார்ந்ததே ஒழிய வர்க்கம் சார்ந்தது கிடையாது. நீங்க இந்த வர்க்கம் தான் நாயை நேசிக்கும்பா, இந்த வர்க்கம் நாய்க்கு பிடிக்காது அப்படிங்கிறது இயற்கைக்கே முரணானது. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க தனிநபருடைய சுபாவம் பொறுத்து. நீங்க 10 பேர் இருக்காங்க உங்க நண்பர்கள், 10 பேர்த்துல ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, எந்த வீட்டுல நாய் கட்டி போட்டிருந்தாலும் எளிமையா அதை போய் கையாளுவாரு பயம் இல்லாம. மற்றவங்க எல்லாம் கேட்டுக்குள்ள வரக்கு முன்னாடி, டேய் நாய் நல்லா கட்டியிருக்காடா, நான் உள்ள வரலாமான்னு அந்த உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கால் எடுத்து உள்ள வைப்பாங்க. நீங்க இது அவங்களுடைய சுபாவம். ஆக நாய்களோடு எளிமையாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு சின்ன வயசுல இருந்து அந்த பயம் இல்லாதவங்க எளிமையா அதோட பழகுவாங்க. நீங்க அந்த ஒவ்வாமை இருக்கிறவங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க. இது தனி மனித சுபாவம் சார்ந்ததை ஒழிய இதுல வர்க்கம் எங்க வந்துச்சுங்கிறதா நமக்கு தெரியல. மனுஷங்களுக்கு தொல்லையா இருக்கா இல்லையா நாய்? இருக்கு, பார்வை இருக்கு. ஏன்னா நீங்க மனுஷங்களுக்கு தொல்லைன்னு சொல்லக்கூடியவர்களும் சொல்றீங்க. இல்ல தொல்லையும் இருக்கு. நான் தொல்லையே கிடையாதுங்க, ஏங்க அவாண்டமா பொய் பேசுறீங்க நான் சொல்ல. 100% தொல்லைகள் இருக்கு. அதற்கு காரணம் நீங்க அதனுடைய பெருக்கம் அதிகமாயிருச்சு, நீங்க மக்களினுடைய எண்ணிக்கை கூடிருச்சு. இது இன்னும் ரொம்ப எளிமையா என்னன்னாங்க, நீங்க முன்னாடி கிராமங்கள்ல தனி வீடுகள் இருக்கும், வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்தலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ். இன்னொன்னு இப்ப வாழக்கூடியவங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பெரும்பான்மையா வாடகை வீட்டுல வாழக்கூடியவங்க. அவங்க யாருக்குமே பெட்ஸ் அலோடு கிடையாது, அவங்க வளர்த்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா ஒருத்தங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நாய் இயற்கையாகவே தெருவுல தான் இருக்கு. நீங்க இந்த இவ்வளவு முரண்கள் காரணமாக நாய் ஒரு கட்டத்துல தொல்லைகளாக பலருக்கும் மாறுது. அதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. நான் சொல்ல வர்றது நாய்கள் தொல்லையே கிடையாதுன்னு சொல்ல. 100% தொல்லை இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும். ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்தணும், அதற்கான வழிமுறைகள் என்னன்னு அதை பேசாம நீங்க இங்க நீங்க அந்த நிஜான நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தீர்வை பற்றியான விவாதமே நடக்கல. இவங்களுடைய மனத்தாங்கலை, அவங்களுடைய மனக்குமுறலை, இப்படிதான் அது நடந்துச்சே ஒழிய சொல்யூஷன்ங்கிறது ஒன்று டிஸ்கஸ் பண்ணப்படவே இல்லை. சொல்யூஷன்ங்கிறது அதற்கு எப்படி கருத்தடை செய்வது, கருத்தடை செய்வதுதான் நீங்க அதனுடைய இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கான எளிய வழி. அதுதான் நீங்க அதை தாண்டி என்னன்னா, இப்போ நான் வீட்டுல ஒரு நாய் வளர்த்துறேன்னு வைங்களேன், ஒரு பெண் நாய் நான் வளர்த்துறேன். அந்த பெண் நாய் ஒரு 6 மாசம் 7 மாசத்துல ஹீட்டுக்கு வந்துடும், பருவத்துக்கு வந்துருதுன்னு வைங்களேன். அந்த நாயை நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போதே ஒரு ஆண் நாயோடு இணை சேர விட மாட்டேன். ஏன்னா அது ஒரு குழந்தை, 6 மாசம் குழந்தை, அது இன்னும் வளரட்டும்பா அப்படின்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் அதை மேட்டிங்க்கு விடுவேன். ஏன்னா இது காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறனால அதை மற்ற நாய்கள் சீண்டாம நம்மளால பாதுகாக்க முடியும். ஆனா தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு அது ஒரு நாய் குட்டியா இருக்கும், நீங்க பிஸ்கட் போட்டு பால் ஊற்றி வளர்த்திட்டு இருப்பீங்க. 6 மாசம் குட்டி அது தன்னை அறியாம வயசுக்கு வரும். வயசுக்கு வந்த உடனேவே ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆண் நாய்களும் அதை சுத்து போட்டு அதை மேட் பண்ணிக்கிறோம், அது குட்டியும் போட்டுரும். 7வது மாசம் அது தாயாயிரும். நீங்க 7வது மாசத்துலயே தாயான நாய் 10 வருஷம் வாழுதுன்னு வைங்களேன், வருடத்திற்கு அது 2 முறை ஹீட்டுக்கு வருது. 2 முறை கூட வேண்டாம், 1 முறை வச்சுக்கோங்களேன், 1 முறை தான் மேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 டைம் குட்டி போடுது. ஒரு டைம் 5 குட்டி போட்டா கூட 50 குட்டியாச்சு ஒரு நாய். ஆக நீங்க இதற்கு காரணம் கருத்தடை தான். ஏபிசி பண்ணணும்னாலும் அதையும் நாய் ஆதரவாளர்கள் தான் விட மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்க. இல்ல அப்படி பண்றாங்கன்னா அதற்கு நீங்க அபராதம் கூட போடலாம். இன்னைக்கு ஏதோ உச்சநீதிமன்ற அவங்களோட வாய்ஸ் வந்து பெருசா இருக்கு. நாயோட எண்ணிக்கையில நாய் காதலர்கள், நாயை நேசிக்கக்கூடியவர்களுடைய இன்டர்வென்ஷன் தான் இந்த பிரச்சனைக்குமே காரணம்ன்றது. இல்ல அதான் நீங்க அந்த முதிர்ச்சி அற்றவங்க நீங்க கருத்தடை கூட செய்யக்கூடாதுங்க அப்படின்னு அதையே வந்து ஒருத்தங்க தடுக்கிறாங்க பாத்தீங்களா. அவர்கள் தான் அந்த நாய்களுக்கான பிரதிநிதிகள் இங்க பார்க்கப்படுவதுதான் சிக்கல். நீங்க அவன் பண்றான் சரி, அதை தாண்டி இங்க அதை ஆதரிக்கக்கூடியவங்களும் இருக்காங்கல்ல. நாயை ஒரு பக்கம் நேசிச்சிட்டும் அதை கட்டுப்படுத்தணும், நீங்க 100% கருத்தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இங்க இருக்காங்க. ஆனா இங்க என்னன்னா அது வர்க்கத்தோடு பிராண்ட் பண்ணி, இப்ப நான் இருக்கேன், இப்ப நம்ம தோழர்களே 2-3 பேர் இருக்காங்க, பெரியார் இயக்க தோழர்கள். அவங்க எங்க நாய் அடிபட்டு கிடந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க, தோழர் இங்க ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு என்ன பண்ணலான்ட்டு. அப்புறம் எங்கிட்ட 200 இருக்குங்க, உங்ககிட்ட 300 இருக்குங்கன்னு கை காசெல்லாம் போட்டு அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல பக்கத்துல காமிச்சு அதை ரெடி பண்ணி விடுவோன்னு வைங்களேன். இப்படி இருக்கக்கூடிய இது போன்ற தோழர்கள் எல்லாத்தையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறுமனே அம்மு தான் பிரதிநிதி, பார்ப்பன வீட்டு ஐயங்கார் வீட்டு பெண்களும் ஆண்களும் தான் பிரதிநிதி, நீங்க ப்ரொமோட் செய்யப்படுவதும் ப்ரொஜெக்ட் செய்யப்படுவதும் தான் இங்க பெரிய முரணா இருக்கு. கலநபரம் வேறன்னு தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி 100% அதை கருத்தடை செய்யணும். நீங்க இன்னும் சொல்ல போனாங்க அதற்கு கருத்தடை செய்யணும்னு அரசாங்கம் முன் வந்தா அதுலயே ஒரு அம்மா சொன்னாங்க தடுப்போம் அப்படின்றத. அது அப்படி தடுக்கிறவங்க இல்ல தொடர் என்னன்னா, இவங்களுடைய வாய்ஸ் வந்து பெருசா இருக்கு, இது கவர்மெண்ட் காரணம் இல்ல. அவங்களுக்கான வாய்ஸ் பெருசா இருக்குன்னா நீங்க அவங்க தான் சோசியல் மீடியாவை ஆக்கிரமிக்கிறாங்க.
நீங்க எளிய மக்கள் பெருசா சோசியல் மீடியால இல்ல. அதை தாண்டி இப்ப நானும் தான் போடுறேன், என் கருத்து யாரு ஏத்துக்கிறா? நீங்க இப்ப என்ன நாய்களின் பிரதிநிதின்னு நம்ம ஆட்கள் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானே? ஏப்பா பாருங்க, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, நான் அதை சொல்றது இல்ல. என்ன சிக்கல்னா, பொதுவாகவே நாயை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அதை மேலும் ஜஸ்டிஃபை பண்ண இவங்களுடைய கருத்துக்களை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறதான் தெரியல. நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க இல்ல, அப்படிதான் இருக்கு கருத்துக்கள் எல்லாம். கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், நீங்க போடக்கூடிய என் கமெண்ட்டை போய் பாருங்க, நம்ம ஆளுகளே போட்டு என்ன மிதிப்பாங்க. நான் கமெண்ட் பக்கமே போறது இல்ல. ஒரு நாய் வந்து ஒரு குழந்தையை கடிக்குதுன்னா தவறுனா தவறு தான். அதுல நீங்க குழந்தைன்னு நாய் கடிக்கதாங்க செய்யும் நம்ம சொல்லவா முடியும்? அது 100% தவறு தான். நீங்க என்னன்னா, ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய நாய் பாப்புலேஷன்லங்க ஒரு சில நாய்கள் அப்படி அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு நம்ம நூற்றுக்கணக்கான நாய்கள் எதிர்கொள்றோம். கடைசியா உங்களை எப்ப நாய் கடிச்சது? எனக்கு இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கடிக்கல, அதோட பல்லு பட்டு கும்பலா நாய் வந்து நான் பைக் ஓட்டிட்டு போனேன். ஓகே, பட்டுச்சு, நான் போய் ஏஆர்வி போட்டீங்க. 2-3 வருஷம் உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறை அதை எதிர்கொண்டிருக்கீங்க. மற்றபடி தினசரி நூற்றுக்கணக்கான நாய்கள் நம்ம கிராஸ் ஆகிறோம், எதிர்கொள்றோம். ஒண்ணு இல்ல, அரசு ஆபீஸ் வாசல்லயே 2 நாய் படுத்து 3 நாய் கேட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை தாண்டி தான் நான் வந்தேன். நீங்க பெரும்பான்மையா நாய்கள் இப்படி நடந்து கொள்வது கிடையாது. இப்படி ஒரு சில நாய்கள் நடந்துக்குது. அதற்கு காரணமும் நாய்களை நாம் தெருவில் விட்டதுதான். நீங்க இங்க செலக்டிவ் பிரீடிங் எல்லாம் நடக்கிறது கிடையாது தெருவுல. நீங்க இன்பிரீடிங்கே நடக்கும். நீங்க ஒரு தாய்க்கு பல குட்டிகள் பிறந்திருக்கும். அதுல பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமே மேட் ஆச்சுன்னா அந்த குழந்தை இப்படி, அதாவது அந்த நாய் இப்படி அப்நார்மலா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க மொபிலைஸ் பண்ணுங்க, தனியா எடுத்துட்டு போங்க. அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா என்னன்னா, ஒட்டுமொத்த நாய் பாப்புலேஷன்ல ஒரு 2% 3% இப்படி அப்நார்மலா இருக்கு. நீங்க ரேபிஸ் வந்த நாய்களும் ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல குறிப்பிட்ட சதவீதம் தான். இதை தனியா நீங்க பிரிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்னன்னா, ஒரு நாய் கடிச்சிருச்சுங்கிறக்காக நான் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, நான் ஹாஸ்டல் வார்டன்றா, நான் ஜெயில் வார்டன் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மூலையில கடிக்குது. அதுக்காக டெல்லியில ஒரு நாயை உயிரோட தீ வச்சு எரிக்கிறது, இங்க திருப்பூர்ல விச வச்சு கொள்றது, இப்படி நீங்க என்னன்னா, ஒரு நாய் பண்ண தவறுக்கு எப்படி எல்லா நாய்களுமே பொறுப்பேற்க முடியும்? நீங்க ஒரு மாடர்னைஸ் சமூகம் அது எப்படி அணுகணும்னு இருக்குல்ல. நாய், அது 5 அறிவு நாய், அது தவறு கூட பண்ணியிருக்கட்டும். அது நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாய் மன்னிக்கணும், ஒரு யானை ஊருக்குள்ள வந்துருச்சு. யானை ஊருக்குள்ள வந்து ஒரு மனிதனை மிதிச்சு கொன்றுச்சு. அது அவர் அதோட வழியில கூட போகல. வீட்டுக்கு வந்து உணவு தேடும் போது செவத்தை தள்ளி விட்டு செவரு மேல விழுந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. அதே மாதிரி அது திரும்பி போறப்ப வழியில ஒருத்தர் நிக்கிறாரு, அது எட்டி ஒருத்தர் சாகடிச்சிருச்சு. அதற்கான தீர்வாக நம்ம யானையை சாகடிங்கன்னு யாரும் சொல்லல. தீர்வா நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க யானைகள் இப்படி ஊருக்குள்ள வருவதை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு அதைத்தான் தீர்வா சொல்றமே ஒழிய. ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது சொல்றாங்க, இப்ப புலி வந்து மேனிட்டரா மாறுனுச்சு அப்படின்னா அப்போ வந்து சுடணும். அப்பயும் எதிர்ப்பு வருது, பட் சுடுறதுன்ற ஒரு ஆப்ஷனுக்கு போறாங்களா? அப்பயுமே சுடக்கூடாது. இல்ல, அன்கண்ட்ரோலபிளா போகும்போது நம்ம நாய்களையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாய் மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் போல நீங்க நினைக்கிறீங்க, அன்கண்ட்ரோலபிளா இல்ல. அப்படி செலக்ட், அதாங்க, ஒரு நாய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த நாய் வெறி நாயாக மாறிடுச்சுன்னு, அதை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கும் போது நீங்க அந்த ஸ்னைப்பர் வச்சு மயக்க ஊசி போட்டு அதுக்கப்புறம் நீங்க விச ஊசி போட்டு கொள்றதெல்லாம் இருக்கு. அப்படி அந்த குறிப்பிட்ட நாயை நீங்க கட்டுப்படுத்துவதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க அங்க ஒரு நாய் பண்ணிருச்சுன்னு நீங்க நாய் நம்மளோட 50,000 ஆண்டுகளா வாழுது. அது என்ன 2024லயா கடிக்க கத்துக்குச்சு? காலகாலமாவே அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் 2வது 3வது படிக்கிறப்போ எங்க தாத்தா எங்க வெளியில போயிட்டு வர்றாரு. அப்போ ஒரு 4-5 நாய்க்கு சுத்து போட்டு அவரை கடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் ஊசி போடுறேன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தாரு. காலமாக நாய்கள் மனிதனை எதிர்கொண்டு இப்படி கடிக்கிற ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கும் இங்கும் நடக்கத்தான் செய்யுது. நீங்க அதுல இல்லைன்னா யாரும் மறுக்கல. ஆனா அதற்கு ஒட்டுமொத்த நாய்களையும் அழிப்பது எப்படி தீர்வாகுங்கிறதா. நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்றேன். இல்லப்பா, நாய்களை கருத்தடையெல்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் பல கோடிகளா பெருகிட்டேன்னா நான் சொல்றேன். 100% கண்ட்ரோல். இன்னும் என்னன்னாங்க, இப்படி நாய்கள் பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த அலர்ட் மணி அடிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆச்சு. 10 ஆண்டுகளாக இதை நடைமுறைப்படுத்தி இருந்தாலே இன்னைக்கு இத்தனை நாய்கள் இல்ல. ப்ராப்பரா அரசாங்கமும் நீங்க பண்ண விடாம தருதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதற்கான அவேர்னஸும் இல்ல. இது நீங்க பண்ணி ஆகணும்னு யாரும் வலியுறுத்தல. இதற்காக அலர்ட் செய்யப்பட்ட பணம் என்னாச்சுன்னு தெரியல. தொகையெல்லாம் அலர்ட் செய்யப்பட்டுச்சு கருத்தடை செய்யணும்ட்டு, ஆனா ப்ராப்பரா செய்யல. அதிமுக ஆண்ட அந்த 10 ஆண்டுகள்ல இதை ப்ராப்பரா செய்திருந்தாலும் இன்றைக்கு இந்த பாப்புலேஷன் கிடையாது. நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நாயோட எண்ணிக்கையும் ஒப்பிட்டா டிராஸ்டிக்கா வளர்ந்துருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனா அதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் தடுக்கலையே. இப்போதும் நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கத்திடம் தானே. நீங்க ஒரு தரப்பு அந்த பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு தரப்பு உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போடுவதால் இந்த பாப்புலேஷனை குறைப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கத்திடம் ராபிஸ் நாய்களை கண்டறிந்து ஊசி போடுங்க, அல்லது இருக்கக்கூடிய எல்லா நாட்டு நாய் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஊசி போடுங்க. அதே போல ஆண் நாய்களுக்கும் கருத்தடை செய்யுங்க, வளர்ந்த பெண் நாய்களுக்கும் கருத்தடை செய்யுங்க. இதைத்தானே நம்ம தீர்வு அரசாங்கத்திடம் வலியுறுத்தணும். நீங்க வெறுமனே வன்மத்தை மட்டும் 2 பக்கம் அரசு நீங்க பொறுப்பற்ற பேச்சுக்களை இந்த தரப்பு பேசுதுன்னு நாய்களை நம்ம வெறுப்பது, கோவப்படுவதால அதற்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க என்னன்னா அது எந்த நாயுமேங்க மோட்டிவோட உனக்கு செய்யல, அது ஆக்சிடென்ட்டுகள் தான் எல்லாமே, அல்லது அதனுடைய குணாதிசயம் மாறும்போது இது போன்ற தவறுகள் நடக்குது. இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் புள்ளிக்கு போகக்கூடிய நாய்களை செலக்டிவா நீங்க கண்டறிஞ்சு பண்ணலாம். நீங்க இத்தனை லட்சம் நாய்களை எப்படி கொல்லுவீங்க? சரி, கொன்னு அதை எங்க புதைப்பீங்க, எங்க எரிப்பீங்க? இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் புது புது வியாதிகள் வரும். ராபிஸே பரவாயில்லப்பான்னு சொல்ற அளவுக்கு புது புது வியாதிகள்லாம் வரும். இத்தனை லட்சம் நாய்கள் நீங்க கொன்னீங்கன்னா. நான் என்னங்கிறேன், கொல்வதை தீர்வுன்னு சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். இப்போ நான் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். வெறி புடிச்ச நாய்களை அவங்களை என்ன பண்றது? இல்ல, அதைத்தான் செலக்டிவா நீங்க அதை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க கும்பகோணத்துல ஒரு நாய் வெறி பிடிச்சி கடிச்சதுன்ட்டு திருப்பூர்ல நீங்க விச வச்சு கொண்டீங்கன்னா அது என்ன தீர்வுன்னு நமக்கு தெரியல. நீங்க நாகரிகம் அடைஞ்ச சமூகம் நம்ம உன்னை தெளிவா கையாளணும்ல. நீங்க பல நாடுகள்லங்க நாய்களை தெருவில் விட்டாவே குற்றம்னு இருக்கு. இத்தனை தெருநாய்கள் எப்படிங்க வந்துச்சு? நாய் என்ன தெருவில் வாழ்றக்கா மனுஷன் கூட வந்துச்சு? அது மனுஷனோடயே இருந்துச்சு. மனுஷன் குகையில வாழும்போது அது பக்கத்திலேயே படுத்துக்கும். நீங்க ஆரம்பத்துல அது உல்ஃப் மாதிரி டாகா தான் இருந்துச்சு, பின்னாடிதான் அது மாறுது. நீங்க அப்போது பிரிடேட்டர்ஸ் வரும்போது அதை மனிதனை காத்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு தான் உயிரை விட்டுச்சு, மனிதனை காப்பாத்துச்சு. இப்படி மனுஷனோடயே தான் அது இருக்கு. நம்ம ஒரு கட்டத்துல மாடர்னைஸ்டா மாறுறோம். எல்லா வீடுகளையும் நாய் வச்சுக்கணுங்கிற தேவை இல்லாம போகுது. அப்படியே நாய் வச்சுக்கிட்டாலும் நான் நாட்டு நாய் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவா மாறுது. வெளிநாட்டு நாய் தான் வச்சுக்குவேன், இதை வச்சா என்ன பாங்கன்னு இப்படி மனுஷன் மாறுறான். அது மாறல. அது 50,000 வருஷமா மனுஷன் கூட தான் அது வாழுது. இப்போது அதனுடைய குணாதிசயத்துல சில கோளாறுகள் வருதுன்னா அதற்கு வழிவகுத்ததும் நாம் தான். இப்போதும் இதை தடுக்கணும்னா அதற்கு நம்ம வகுத்தோம்னா இல்ல, நம்ம தெருவுல விட்டனாலதான் இன்பிரீடிங் ஆகுது. நீங்க இன்னொன்னு மிக முக்கியமானது என்னன்னா, நீங்க அது ஃபுட் வேஸ்ட் அதிகமா தெருவுல முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்களா? இப்ப தெருவுல எப்பயுமே நாய் இருக்கும், அது குட்டி போடும், அதெல்லாம் ஓகே. பட் எல்லார் வீடுகள்லயும் இருந்துதா அந்த மாதிரி ஒரு? ஆமா, நீங்க இவ்வளவு நகரமயமாக்கலுக்கு முன்னாடி பரவாயில்ல எல்லா வீடுகளையும் வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஊர்ல எல்லா வீட்லயும் நாய் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனா ஆப்வியஸா கிராமங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இப்போ பெட் மாதிரி வீட்டுக்குள்ள மடியில வச்சுக்க மாட்டாங்க. அது வீட்டு வாசல்லயே இருக்கும், திண்ணிலேயே படுத்துட்டு இருக்கும் 2-3 நாய்கள். அந்த வீட்டு நாயின்னு எல்லாத்துக்கும் பதிவாகும். பக்கத்தெருவுல பார்த்தா ஏப்பா இது மல்லிகா வீட்டு நாய்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது அந்த வீட்டு நாயா தான் பதிவாச்சு. பின்னாட்கள்ல நம்ம அதை ரோட்ல விடுறோம், ரோட்ல விட்டுதானே அது வந்துச்சு. தெருநாயின்னு ஏதாச்சும் தெருநாயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஷன் கூட இருந்ததை நம்ம தெருநாயா மாத்திட்டோம். இதைத்தான் நான் மனிதன் பண்ண தவறால அது இப்படி மாறுது. இப்போதும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதற்கு நாம பொறுப்பா தான் யோசிக்கணுமே ஒழிய. கோர்ட் வந்து பொறுப்பா தான் யோசிக்கிறாங்க. இவ்வளவு ஸ்டே டாக்ஸ் இருக்கு, இந்த ஷெல்டர்ல போடலாம். இல்ல, ஸ்ட்ரீட்ல இருந்து இதை எடுத்து ஷெல்டர்ல போடுறது பொறுப்பான முடியல. அது கரெக்ட் தான். ஆனா ஷெல்டர்ல போட்டு அதற்கு உணவளிச்சு இத்தனை லட்சம் நாய்களை பராமரிக்க முடியுமான்னு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. ஊருக்கு ஒரு 100 நாய்னா இதை நீங்க பண்ணிடலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு 100 மக்கள் இருக்காங்கன்னா அதற்கு ரேஷியோ ஒரு 5 நாய் வந்துருச்சுன்னு வைங்களேன். நீங்க 8 கோடி மக்கள் இருக்க இடத்துல எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான நாய்கள் இருக்கும். அத்தனையும் ஷெல்டர்ல அடைப்பதற்கான வாய்ப்பு இருந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு ப்ராப்பரா அதை நடைமுறைப்படுத்தினா எனக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அது செய்யப்படுமாங்கிறதா. நீங்க டெல்லியில இருக்கிற ரியாக்ஷன் எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஷெல்டர்ல அடைப்பதில் மாற்றுக்கிறது இல்லை, அடைக்கலாம். ஆனா அதை கூட்டிட்டு போய் விஷ ஊசி போட்டு கொல்லாம அதை உங்களால் பராமரிக்க முடியும், அத்தனை கோடிகளை ஒதுக்க முடியும், இது சாத்தியம்னா தாராளமாக செய்யலாம். நீங்க ஒரு தடவை கருத்தடை செஞ்சு ரோட்ல விடுறதுக்கு மறுபடியும் அதை வாழ்நாள் முழுவதுமே நீங்க சோறு போட்டு வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் தாராளமா செய்யலாம். ஓகேதான். அது சாத்தியமாங்கிறதா இங்க கேள்வி. அது சாத்தியம்னா தாராளமா அதை செய்யலாம். டெல்லியில எனக்கு ஒண்ணு இல்லைங்க. எனக்கு என்னன்னா அதை வெறுத்து எல்லா நாய்களையும் கொன்றணும்பா அப்படின்னு அதை வெறுக்கக்கூடிய பிராணியாக மாத்திரக்கூடாதுங்கிறது தான் எனக்கு தனிப்பட்ட ரீதியில். என்னன்னா நாய்ங்கிறது ஒண்ணு இயற்கையா உண்டாகல. நீங்க அது காட்டுக்குள்ள இருந்துச்சு. நீங்க மனுஷன் முதல் பழக்கப்படுத்தின மிருகம் நாய் தான். ஆக நம்மளை நம்பி வந்துச்சு. நம்மளை நம்பினா நம்மளை விட ஒரு பல 100 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையரை நம்பி வந்துச்சு. ஆக அந்த கிழவன் பண்ண வேலைதான் இது. இன்னைக்கு நம்ம பண்ண தவறுக்கு அது எதுக்கு பலியாகணுங்கிற ஒரு குற்ற உணர்வோடு இதை நான் பாக்குறேன். அவ்வளவுதான். நீங்க மற்றபடி அதை ஷெல்டர்ல அடைக்க கூடாது. பண்ண தவறு அப்படின்றது கைவிட்டதுன்னு சொல்றீங்களா? வீட்டுல வளர்க்காம அதை கைவிட்டதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரீசெண்ட் தவறு. நான் சொல்றது நீ காட்டு விலங்கா இருந்ததை நம்ம தேவைக்குத்தானே அதை டொமஸ்டிகேட்டடாவே மாத்தணும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, பூனை இருக்கு. பூனை ரொம்ப கம்மியான வீடுகள்ல தான் இருக்கு. ஆனா எந்த பூனையும் தெருவில் இருக்காது. ஏன்னா அதுக்கு உணவு தேடி கொள்ளக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கு.
இப்போ எலியை பிடிச்சிக்கும், வெட்டிக்கிளியை பிடிச்சி சாப்பிடும். நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி பூனை பொழைச்சிக்கும். நாய்க்கு அப்படியான வேட்டையாடும் ஸ்கில்ஸே கிடையாது. நீங்க யாராச்சும் சோறு போடுவாங்களா அப்படிங்கிற அடுத்த மனிதனை நம்பிதான் அதை வாழக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் இன்னைக்கு இருக்குன்னா நம்ம தானே அதற்கு காரணம். நம்முடைய தேவைக்கு அதை டொமஸ்டிகேட்டட் பண்ணோம். நம்மளுடைய தேவைக்கு காட்டுக்குள்ள இருந்து அதை நகரங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம். அதோட ஜீனே நம்மளை சார்ந்து வாழக்கூடியதா மாறிடுச்சு. நீங்க எத்தனையோ பெட்ஸுகளை நம்ம டொமஸ்டிகேட்டட் பண்றோம். நீங்க மனிதனோடு பழக்கக்கூடிய மிருகங்களா மாத்திரம்னு வைங்களேன். அதுல மனுஷனை பார்த்து வாலாட்டக்கூடிய நாய் மட்டும்தான் இருக்கு. நீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய ஜீன்லயே மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. நீங்க மனிதனை சார்ந்துதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு குட்டி கண்ணு முழிச்சு அது பால் குடி மறந்து உணவு தேடக்கூடிய புள்ளியிலேயே அது மனுஷனை சார்ந்துதான் இருக்கணும்னு அதுக்கே இன்ஸ்டிங்க்ட் வந்துருது. அது மனுஷனை நீங்க நடந்து போனீங்கன்னா பின்னாடியே வாலாட்டிட்டு வரும். நீங்க அந்த அளவுக்கு அதனுடைய மரபணுலயே மாற்றம் வந்துருச்சு. இப்போ கூட ஒண்ணு இல்லைங்க, அதை கொண்டே காட்டுல விட்டா அது வாட்டு காட்டுக்குள்ள போயிருங்க, டாட்டா பை பைன்ட்டு போயிரும். உள்ள போய் உணவு தேடிக்கும்னா இத்தனை லட்சம் நாய்களையும் காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கு நானே தயார் தான். ஆனா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இத்தனை லட்சம் நாய்களை கொன்று வைப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. அதை காட்டுக்குள்ள விடுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆசைதான் நமக்கு, விட்டுட்டா அது ஃப்ரீயா இருக்கலாம், இனியும் பைக்ல ஃப்ரீயா போகலாம். ஆனா நடைமுறையில அது சாத்தியம் இல்லைங்கிறதான சிக்கல். நம்ம நடைமுறையே பேசாம தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மட்டுமே பேசிட்டு இருக்கோங்கிறத நான் சொல்ல வரேன். டொமஸ்டிகேட் பண்றதுல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம மாடை கூட்டிட்டு வந்தோம், கழுதையை கூட்டிட்டு வந்தோம். இப்ப கழுதை இங்க இருக்கு, மாடு இருந்துச்சு, பன்னி இருந்துச்சு இங்க சமூகத்துல. இப்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்க ஒரு சுப்ரீம் ஸ்பீஷிஸ் தான். அவங்க தேவைக்கெல்லாம் என்னென்ன பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினா தேவை வந்து அமுச்சுட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இதுல வந்து ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா உருகிறதுக்குலாம் இங்க வந்து பாயிண்ட் இல்ல. நமக்கு கழுதை கூட்டு வந்தோம், கழுதை டைம் முடிச்சுன்னா கழுதை அவ்வளவு. இப்ப கழுதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, கமலஹாசன் இன்னைக்கு பதிவு பண்ணாரு, கழுதை நிறைய சொல்றாங்க. கமலஹாசன் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆனது, நான் முன்னாடி சின்ன ஸ்கூல் போயிட்டு வரும்போது கழுதையை ரோட்ல பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கழுதை கடைசியா எங்க பார்த்தது கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. பண்ணி இப்போ பாக்குறது கிடையாது. பொதி மாடுகள் இருக்கும். இப்ப மாடுமே பெருசா இல்ல. மனுஷனோட தேவைக்கு தான் எல்லாம் இல்ல. அது இன்னொன்னு, நரிகளே ஊருக்குள்ள வந்துட்டு போகும். ஆமா, நரி ஊருக்குள்ள வந்துட்டு போகும். பாட்டி வீட்டுல இருந்தப்ப சொல்லுவாங்க, இந்த வயல்காடு வரைக்கும் வந்துட்டு போகும். எங்க ஊர்லயும் ஒரு நரி வந்து ஊர் வரைக்கும் வந்துட்டு போகும். நரியுமே இப்ப ஆனா என்னன்னா, இது நீங்க லிஸ்ட் பண்ண எதுவுமே மனிதனை சார்ந்து இல்லைங்கிறதா சிக்கல். நாய் அந்த வகையில தான் வேறுபடுது. இது ஒண்ணுதான் வீட்டு வாசல்லயே கிடக்குது. நீங்க பண்ணி தனியா போய் மேய்ஞ்சுக்கும், ஓனாய் போய் மேய்ஞ்சுக்கும், கழுதை போய் மேய்ஞ்சுக்கும், மாடு நீங்க அவுத்து விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது வாட்டுக்கு இருக்கும். நாய் அப்படி இருக்காதுங்கிறதா சிக்கல். நீங்க அது வாட்டுக்கு மேயும்னா நீங்க காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறலாம். நீங்க பண்ணி கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டு காட்டு ஓரங்கள்ல விட்டா கூட அதனால பொழைச்சிக்க முடியும். நீங்க அங்க இருக்கக்கூடிய கிழங்குகளை திருடி தின்னுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி பன்றிகள் கூட பொழைச்சிக்கும். கழுதைகளுக்கும் நீங்க கிராஸ் தான், அது நீங்க ஒன்றும் கார்னிவரஸ் கிடையாது, இயற்கையா சாப்பிடக்கூடியதுதான். அது எல்லாமே பொழைச்சிக்கும். இது பொழைச்சிக்கவே முடியாதுங்கிறனால ஒரு அப்நார்மல் சினரியாவோ இது மாட்டிக்கிச்சுங்கிறது தான். நாளைக்கேங்க அது வெஜிடேரியனா மாறி புல்லு பூண்டெல்லாம் சாப்பிடக்கூடிய மிருகமா இது மாறிடுச்சுன்னா நானே கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுறேன். அதற்கான எந்த கெடுவாய்ப்பாக அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறதான இப்ப சிக்கல். நீங்க மற்றது எல்லாமே நம்ம விட்டுட்டோம், அது பாட்டுக்கு போயிருச்சு இல்ல. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி கழுதை எப்படி காணாம போச்சு என்னங்கிறதே நமக்கு தெரியல. நீங்க அதை செத்து போச்சா அல்லது நம்ம ஆளுகளே கொண்டுட்டாங்களா, அதை பற்றியான இப்போ நீங்க இது கழுதைன்னு கமலஹாசன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சிந்தனை வருது. என்னடா சாமா அதோட இதே இல்லாம சோடை இல்லாம போயிருச்சுங்கிற சிந்தனை எனக்கு இப்போ வருது. ஆனா இது ரொம்ப அப்நார்மலா ஸ்பெஷல் கேஸா இருக்குங்கிறதா சிக்கல். காட்டுக்கெல்லாம் சர்வைவ் ஆகாது, கஷ்டம். நீங்க காட்டுக்கு வேண்டாங்க, ஒரு நாய்க்கு மற்ற நாய்கள் தாய்க்கு மிகப்பெரிய அளவுல தலையை, நான் ஒரு நாய் ஒன்று ரெஸ்கியூ பண்ணேன், தலையெல்லாம் ஒரு சைடே இல்லை, அதுக்கு ஒரு சைடு முகம்தான் இருக்கு, மற்ற நாய்கள் கடிச்சு ஃபுல்லாவே இதாயிருச்சுன்னு வைங்களேன். அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஒரு மாசம், கொஞ்சம் 1 மாசம் 2 மாசங்கிறது கியூர் ஆகுது. அந்த எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க, உங்க நாய் ரெடி ஆயிருச்சுங்க, அது ஏன் நாய் இல்ல, அந்த நாய் அப்பதானே பாக்குற டிச்சுக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு, எடுத்துட்டு போய் காப்பாற்றணும் வைங்களேன். அதை எடுத்துட்டு வந்து அதே தெருவுல விடுறாரு. எனக்கு அப்ப வரைக்கும் தெரியாது, ஏங்க இங்கேயே விடுறீங்க, அங்க சூலூர்லயே விட்டுருக்க வேண்டியதானு நான் கேட்கறேன். இல்லைங்க, நாய் எந்த தெருவுல வாழ்ந்துச்சோ அந்த தெருவுல தான் அதனால உயிர் வாழ முடியும். ஏன்னா அது ஒரு டெரிட்டோரியல் அனிமல். ஒரு 10 வீடு இருக்குன்னா அந்த 10 வீட்டை தாண்டி 11வது வீட்டுக்கு அதனால போக முடியாது. ஏன்னா அங்க ஒரு டாக் குரூப் ஏற்கனவே இருக்கும். அது வந்து இதுகளை அலோவ் பண்ணாது. நீங்க டெரிட்டோரியல் மிருகங்கிறதா சிக்கல், சண்டை நடக்கும். அது என்னன்னா, இந்த 10 வீட்டுக்கான சோறு நம்ம 10 பேத்துக்கு தான், இதுக்கு போட்டியே ஒண்ணு வந்துடக்கூடாதுங்கிற கான்சியஸ் நாய்களுக்கு ஓவர். அது டெரிட்டோரியல் மிருகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நாய் துரத்துறதே அந்த தெருவுல இருக்கிறவங்கள துரத்தாது, வேறு தெருவுல இருந்து பாஸ் ஆகிறவங்களை துரத்துதுன்னா புதுசா ஒருத்த வராண்டா, புதுசா ஒரு வாசனை வருதுன்னு அப்படின்னு அந்த இன்ஸ்டிங்க்ட்ல தான் அது துரத்துது. ஆக அது டெரிட்டோரியல் மிருகங்களுக்காக நான் சொல்ல வர்றேன். அதனால துரத்துறதெல்லாம் நியாயப்படுத்தல.
அது சரின்னு நான் சொல்ல வரல. இப்போது நடைமுறை சிக்கல நிறைய நாய்கள் வருது, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்க, ஸ்விக்கி எல்லாம் ஓட்டுறாங்க அன்டைம்ல. அப்போ நாய்கள் துரத்துவதெல்லாம் மிகப்பெரிய நியூசன்ஸ் தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு டெரிட்டோரியல் மிருகமாக இருக்கிறனால தான் இது எல்லாமே நடக்குதுங்கிறேன். நீங்கள் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தெருவை தாண்டியே அதனால் வாழ முடியாது. அது காட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் யோசிச்சு காட்டுக்குள்ளே வேண்டாம், 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதனால் பிழைக்க முடியாது. அங்கே இருக்க மற்ற நாய்கள் அதை வாழ விடாது. இது மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுவும் இல்லை இதுவும் இல்லை, என்ன எனக்கு என்னன்னா சாகடிக்காம என்ன வேணா பண்ணீங்க அப்படிங்கிறது தான். நீங்க வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வரீங்க, நீங்க சொல்றதுன்றது ஒரு சொல்யூஷனுக்கு வரீங்க. இப்போ எனக்கு வந்து உங்க மேல வந்து மரியாதை இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரியார், நீங்க தொடர்ச்சியா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர். நீங்க நாயை பத்தி பேசும்போது எனக்கு கேட்கவே தோணுது, சரி ஓகே இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு எனக்கு கேட்க தோணுது. இப்போ மத்தவங்க பேசலாம் எனக்கே வெறுப்பா தான் இருக்கு, என்ன பேசுறாங்கன்றது ஒன்றும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அவங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா மனுஷங்க மேல இருக்க வெறுப்பை வந்து நாய் மூலமா காட்டுறாங்க அப்படின்றது. அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை, எனக்கு என்ன இந்த ஈன நிகழ்ச்சியை நான் பார்க்கல. நீங்க நாய்களுக்கு ஆதரவாளர்னு உட்காந்து பேசுறவங்க இதை என்னால் கேட்கவே முடியல. இப்போ நியாயப்படி எனக்கு அது கன்வின்சிங்கா இருந்திருந்தா, எப்போ நம்ம கருத்து பேசுற ஒரு குரூப் இருக்குப்பா, நமக்காக பேசுறாங்கப்பான்னு அதை நான் கேட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 செகண்ட் கூட அதை நான் பார்க்கல. நீங்க அவங்களுக்கு என்னன்னாங்க, அவங்க மனிதர்களோடையும் இல்லை. முதல்ல நீங்க சக மனிதனையே நேசிக்காத ஒரு சமூகமாகத்தான் இங்க பெரும்பான்மை சமூகம் இருக்கு. ஆக அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய முதிர்ச்சி என்னவாக இருக்கும், அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். என்ன சிக்கல்னா, அதுக்கு அவங்கள போட்டு அடிச்சா பரவாயில்ல, நீங்க நாய்களுக்கு விச வச்சு கொண்டதுக்கும் நீ நேற்று பேசுனில்ல அதற்கான எதிர்வினை தான் இதுன்னு ஜஸ்டிபிகேஷன் போய் முடியறது, அது மிகப்பெரிய ஆபத்தா தான் நான் பார்க்கிறேன். அதுதான் நான் மாற்று கருத்தா பார்க்கிறேன். டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் ஹியூமன், அதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. மனிதர்களை விட வந்து நாய்கள் வந்து ரொம்ப நல்லது, நம்மளை எப்பயுமே ஒரே மாதிரி பார்க்கும், நம்ம கோமா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரே மாதிரி நடந்துக்கும், சிரிச்சிட்டு இருந்தாலும் ஒரே மாதிரி நடந்துக்கும். மனுஷன் அப்படி கிடையாது, நம்மளை ஏமாத்துவான், கடுப்பா இருப்பான். நீங்க சொல்ற இந்த நாய் வாலாடிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இந்த வாலாட்டுக்கு எப்பயுமே பண்ணும். பட் மனுஷன் வந்து வித்தியாசமா இருப்பான். இல்ல அதான் நாய் தான் நல்லது. அது சரிதான், நாய் அது அந்த குணாதிசயங்கள்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல குணாதிசயங்களோட கூட இருக்கலாம். அதற்காக மனிதன் செத்தாலும் பரவாயில்ல, நாய்க்கு மட்டும் இருக்குங்கிற அந்த புள்ளிக்கு நான் போகல. மனிதர்களுக்கும் பாதிப்பு வர வேண்டாம், நீங்க நாய்களையும் கொல்லாம அதை லிமிட்டேஷன் செய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை தாராளமா செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க அதற்காக மனிதன் கடிபடுவதை, நீங்க குழந்தைய நாய் கடிப்பது எதையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா அது 5 அறிவு ஜீவன் அதை தான் செய்யும், அது ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடியது. நீங்க 6 அறிவுடைய நம்ம சிஸ்டமேட்டிக்கா தடுப்பதற்கு என்ன புரோட்டோகாலை நடைமுறைப்படுத்த போறோங்கிறதுல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணணுமே ஒழிய, நீங்க அதை நாய்கள் மீதான வெறுப்பா மாறுவதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாய்கள் மீதான வெறுப்பா மாறினா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதிகபட்சம் நாய் ஃபீடர்களை எங்கேயும் சோறு வைக்க விட மாட்டோம். அது இன்னும் மனிதர்களுக்கு டேஞ்சரு. நீங்க அது வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சுன்னு வைங்க, போய் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் அது தூங்கும். நீங்க அதுக்கு சோறே கிடைக்காட்டி தான் அது அலமோதிட்டு சுத்திட்டே இருக்கும். நீங்க ஒன்றும் சின்ன வயசுல நம்மளே நீங்க சம்மர் ஹாலிடேஸ்ல விளையாடுறதுக்கு போயிடுவோம், காலங்காலத்தில் கிரிக்கெட் விளையாட போயிட்டு மதிய சாப்பாட்டெல்லாம் டைம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். வந்தவனே வீட்டுல எரிஞ்சு விடுவோம், எப்பா அந்த நாய் பசி எடுத்துருச்சு அதான் கத்திட்டு இருக்குது, சோறு வைங்கப்பான்னு நம்மளை சொல்லுவாங்க. ஆக நீங்க வயிற்றுல பசி இருக்கும்போது கூடுதலா நம்ம கோபம் வரும். நீங்க அப்படிதான் இதுகளும், நீங்க அதுக்கு வயிறுக்கு சோறு கிடைச்சிருச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கூட அது போகாது. நீங்க ஒரு பக்கம் இதை தடுக்கணுன்ட்டு சோறு வைக்கிற தடுக்கிறங்கிறது நமக்கு நாமளே வைத்துக் கொள்ளக்கூடிய கொல்லிதான். அது இனியும் ட்ரிகர் ஆகும். நாய்கள் இத்தனை லட்சம் நாய்களுக்கு நீங்க சோறு வைக்காம தடுத்தீங்கன்னு என்ன ஆகும்? நீங்க அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய பிரிடேட்டர் குணத்தை மறுபடியும் வெளியில கொண்டு வர்ற புள்ளிக்கு தான் அதை நகர்த்தும். நீங்க அதுல உணவளிக்கணுங்கிறதுல எல்லாம் தடை செஞ்சீங்கன்னா அது வேற விதமான விளைவுகளை தான் உண்டாக்கும் என்னுடைய புரிதலின்படி. நாய்கள் மீது அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் வந்து மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு கொண்டு வரும் நபர்களாக இருக்காங்க. சைக்கலாஜிக்கலா அவங்க மனுஷன் வந்து பொறுத்துக்க முடியல, மனுஷனுடைய சுயமரியாதை உணர்வு, ஒரு மனுஷங்கிட்ட பழகணும்னா அதை நிறைய எஃபர்ட் பண்ணும். அவன் கோவப்படுவான், சண்டை போடுவான், எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். பட் நாய்னா ஈஸி, அது ஒரு அடிமை மாதிரி எப்ப பார்த்தா நம்ம கிட்ட வாழாடிட்டு இருக்கும். இல்ல இதுவும் சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆங்கிறது தெரியல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய சில மனிதர்களை வைத்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ற பதிலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நீங்க நாயை வெறுமனே மேட்டுக்குடியினர் மட்டும் நேசிக்கிறாங்க, நீங்க தனக்கு கீழே ஒருத்தர் இருந்துட்டே இருக்கணுங்கிற இந்த எதிர்பார்ப்புடையவன் மட்டும்தான் நாயை நேசிக்கிறான்னா நீங்க சொல்லக்கூடிய லாஜிக் சரி. நான் தான் பேட்டியினுடைய எல்லா பகுதியிலும் நான் வலியுறுத்துவது, நீங்க எளிய மக்களோடு தானே நாய் இருக்கு. நீங்க எளிய மக்கள் எப்படி மனிதர்களை வெறுக்கக்கூடியவனா இருப்பான்? நீங்க அதுதான் நீங்க என்னன்னா இந்த நாயை ரெப்ரசன்ட் பண்றேன்னு சோசியல் மீடியாவில் வந்து உட்கார்றவர்களை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு முடிவுக்கு வருவதனுடைய சிக்கல் தான் இதுன்னு தொடர்ச்சியா நான் சொல்வது இதுதான். எளிய மக்களோடு தான் நாய் இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க மனைவி கர்ப்பமா இருந்த டைம்ல ஒரு கிளினிக் கூட்டு போவேன். அந்த கிளினிக் பக்கத்துல ஒரு வெள்ளை நாய், ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட், அது
அவர் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் அவர் வளர்த்தக்கூடிய நாயின்னு எனக்கு தெரியாது. நான் உள்ள கிளினிக்கில் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, டாக்டர் வரக்கு லேட் ஆகும், நான் வெளியில் வந்து இது கூட இப்போ விளையாண்டுருக்கேன்னு வைங்களேன். அப்போ அவராக வந்தார், நம்ம வளர்த்துற நாய் தான்ப்பா அப்படின்னு அவராக பேச்சு கொடுத்தாரு. அப்படிங்களான்னு சரின்னு அந்த டிஸ்கஷன் அதோட முடிஞ்சுது. அதன் பிறகு ஒரு 2-3 வாரம் கழிச்சு போகிறேன். ஆனால் எங்கே நாயை காணோம் அப்படிங்கிற அவர் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு, எப்பா அந்த மாடி வீட்டுக்காரர் இருக்கான் பாருப்பா, அந்த நாய் கண்ணு தெரியாமல் நாயை ஏற்றி கொண்டுட்டான்ப்பான்னு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். சரி விடுங்கண்ணா, 10 நாய் இருக்குன்னா 2 நாய் சாகதான் செய்யும், இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு அவரை சமாதானப்படுத்துகிறேன். அந்த ஆட்டோக்காரன்னா எப்போ நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தாலும் காரை திறந்து விடுவார், பார்த்து இறங்குமான்னு உள்ள டாக்டர் கூட்டு போகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ரேபிட்டோ புக் பண்ணி ரேபிட்டோ கார் வந்த பிறகு அந்த அண்ணன் ரிவர்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் தடுமாறுனா அங்கிருந்து ரிவர்ஸ் எடுத்து கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இது நீங்கள் ஏமா நடக்கிறீங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன்னு இவர் போய் வண்டியை கூப்பிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து கதவை திறந்து ஒய்ஃபை ஏற்றி விடுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் மிகப்பெரிய டாக் லவர் தான். அதே மாதிரி தூய்மை பணி செய்யக்கூடிய ரீட்டாக்கா தூய்மை பணி செய்து கொண்டு தினசரி மனிதர்களை நேசித்து கொண்டு தான் அவங்க நாயும் நேசிக்கிறாங்க, பூனையும் நேசிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள என்ன நம்பீங்க? நான் இப்போ இருக்கேன், நான் மனிதர்களுக்காக நம்ம ஒன்றுமே யோசிக்கிறது கிடையாதா? இன்றைக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தது கூட காசா மக்களுக்காக, காசாவில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்காக இந்த பேரணி நம்ம நடத்தலை. காசாவில் கொத்து கொத்தாக சாகடிக்கப்படக்கூடிய மக்களுக்காக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் இவ்வளோ எஃபெக்ட் நம்ம போடுறோம். ஆக அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை ஜஸ்டிஃபை பண்ணுவது தான் மிகப்பெரிய அறிவியலுக்கு முரணானதுன்னு நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட குணாதிசயம் சார்ந்ததுங்க. சின்ன வயசுலேருந்து நாய்கள் மீது ஒவ்வாமை இல்லாமல் நாய்களை தைரியமாக அப்ரோச் பண்ணி நாய்களோடையே பழகக்கூடியவங்க பின்னாட்களில் டாக் லவராக மாறுறாங்க. எப்பா நாயா அப்படின்னு நாய் அந்த தெருவில் இருந்தால் இந்த தெருவில் போகக்கூடியவங்க கடைசி வரைக்கும் நாயை சேர்த்துக்க மாட்டாங்க. நாய் மீது அவங்களுக்கு பெரிய பற்று இருக்காது. இது அவங்களுடைய குணாதிசயம் சார்ந்தது. நீங்கள் அப்படி நாயை நேசிக்கக்கூடியவெல்லாம் மனுஷனை வெறுப்பான், ஒரு அடிமைத்தனத்தை விரும்புவான்றது இல்லை. அது எப்படி நம்ம அது அறிவியலா ப்ரூவனாங்கிறது எனக்கு தெரியல. நம்ம பார்க்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டே இவன் நாயை நேசிக்கிறான், இவன் இப்படி இருக்கான், இவனை மாதிரியே தான் குமாரும் இருக்கான், அவனும் இதே மாதிரி குணாதிசயம் உடையவன்டா அப்படின்னு சில எக்ஸாம்பிள்களை வைத்து நான் முடிவுக்கு வர முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். மிஸ்டர் ஜிகே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாய் வந்து கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு அனிமல். அது நீங்க சாப்பாடு போட்டே இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நீங்க சாப்பாடு போடல அப்படின்னா அது வந்து போற வரவங்க வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு. அது அங்கங்க போய் சாப்பாடு தேடி சாப்பிட்டு வரட்டும், நீங்க போட்டு அதை வளர்த்து விட்டுறீங்க, நீங்க ஒரு நாள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா நாங்க போனா எங்களை வந்து கடிக்குதுன்றாரு. இல்ல நாய் அதனால கடிக்குதுங்கிறதெல்லாம் எந்த வகையில அவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அது அவருடைய புரிதலா இருக்கலாம். சரி, நீங்க சோறு போடல, அது நீங்க சோத்துக்காக தேடி அலைஞ்சிருங்கிறாரு இல்லைங்க. அப்படி சோத்துக்காக தேடி அலைஞ்சு சோறு கிடைக்கலங்கிற புள்ளி வருது பாருங்க, அதுதான் அதுக்கு கோபமா ட்ரிகரிங் பாயிண்டா மாறுது. என்னடா 2 நாள் ஆச்சு, இல்ல பழக்கப்படுத்திட்டா அங்கேயே இருக்கும். நீங்க அந்த சோறுலாம் போனா பழக்கப்படுத்தாம விட்டீங்கன்னா அது ஒரு இறைய போய் எங்கேயோ போய் எடுத்துட்டு சாப்பிட்டு வந்துடும். இல்ல அது சரி தொடர தேடும், 100% தேடும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா அதுக்கு சோறு கிடைக்கிற வரைக்கும் நீங்க அது ட்ரிகரிங் புள்ளியிலேயே தான் இருக்கு. நீங்க அடுத்தவனை கடிக்குதுன்னா அது சோறு கிடைக்காத நாய்கள் தான். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கக்கூடிய நாய் சாப்பிட்டு பேசாம போய் படுத்துட்டு இருக்கும். நீங்க சோறு கிடைக்காம நீங்க பட்னி கிடக்கக்கூடிய நாய்கள் தான் வெறி நாய்களாக மாறுது. நீங்க எனக்கு தெரிஞ்ச ரேபிஸ் நாய்களே அதிகப்படியாக பட்னியில் இருந்த நாய்களுக்கு கூடுதலாக ரேபிஸ் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க அது பட்னி கிடக்கதான் அதனுடைய மெட்டபாலிசமுடைய சிஸ்டமே மாறி அதனுடைய குணாதிசயமே உடையுது. நீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு சோறு போடுவதை தடுப்பதனால் எந்த விளைவுகளும் வராதுன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி அது உணவு தேடி சாப்பிட்டுக்கும். நீங்க ஒன்றும் இல்லைங்க, இத்தனை 1000 வருஷத்துல நீங்க சொன்ன மாதிரி கழுதை வந்துச்சு, பன்னி வந்துச்சு, எத்தனையோ மிருகங்கள் வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நாய் தன்னைத்தானே காப்பாத்திட்டு தான் வாழுது. இந்த நாய் ஃபீடர்களால் மட்டும் அது வாழல. நான் சொல்ல வர்றது, நீங்க அந்த ஃபீடர்கள் கொடுக்கக்கூடிய உணவையும் தடுத்து. என்ன சிக்கல்னா, முன்னாடி தெருவுக்கு தெரு குப்பை தொட்டி இருந்துச்சு, நீங்க அது அங்க பொறுக்கி சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனா அது நமக்கு சுகாதார கேடுங்கிற புள்ளியில் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ வண்டி தள்ளிட்டு வராங்க, யாரையும் குப்பை வெளியில கொட்டக்கூடாதுங்க, எல்லா வேஸ்ட்டையும் எங்ககிட்டயே கொட்டுங்கன்னு ஃபுட் வேஸ்ட் தனி, இதர வேஸ்ட்டுகள் தனின்னு பிரிச்சுட்டு அது ஏதோ ஒரு டம்ப் யார்ட்ல மொத்தமா போய் கொட்டிடுறோம். அதுக்கு தெருவில் உணவே இல்லைங்கிற சூழல் வந்துருச்சு இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க சோறு வைக்கதான் செய்வாங்க. நீங்க அதையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அதற்கான சோர்ஸே இல்லையே. இப்போ தெருவுக்கு சோறே வர்றதில்லைங்கிறதான பிரச்சனை. ஏதோ சில ஹோட்டல்கள்ல மட்டும் வேஸ்ட்டுகள் வந்து வெளியில கொட்டுறாங்க. இப்போ ஹோட்டல்ல கூட அதை கொட்டுறதில்ல, ஹோட்டல்லையும் வந்து வண்டியை நின்று அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக அதற்கான சோர்ஸ் நீங்க ரோட்ல இருக்குன்னா நீங்க சொல்லக்கூடிய லாஜிக் சரி. எப்பா ரோடு முழுக்க சோறா இருக்கு, அது பொறுக்கி சாப்பிட்டுக்காதா, ஒருத்தர் வந்து வேற போடணுமா அப்படிங்கிற இந்த புள்ளி இருக்கும்போது நீங்க சொல்வது சரி.
ஆனா இந்த நகரமயமாக்கல இந்த 5 வருஷமா இந்த சிஸ்டம் மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. தெருவில் குப்பை தொட்டிங்கிறதெல்லாம் இல்லை, இந்த வீடு வீடா வருவது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு, சில ஆண்டுகளாகத்தான். வீடு வீடா வந்து வேஸ்ட் எல்லாம் இங்க போகும்போது அதுக்கு தெருவுக்கு சோறு போறது இல்லை. அந்த புள்ளியில் தான் நீங்க சில ஃபீடர்ஸ், அதுவும் நீங்க என்னன்னா ஃபீடர்ஸ்னாலே அதுவும் எலைட் குரூப்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இருக்காங்க கோவையில, அவங்களுக்கான மாத வருமானமே 10,000 கூட கிடையாது. நீங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, 10 கிலோ அரிசி, ரேஷன் அரிசி கொண்டு வந்து தருவாங்க. ஒருத்தங்க இதர பிற பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வாலண்டியர்ஸா அவங்க இந்த வேலையைத்தான் செய்யறாங்க. ஆக நீங்க இப்படி உணவளிப்பவர்களும் எலைட் பீப்புள் தான் ஒரு முத்திரை குத்தப்படுது. அதுதான் பெரும் சிக்கல். இப்படி உணவளிப்பவர்களும் எளிய மக்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க எல்லா இடத்துலயும் அவங்க சோசியல் மீடியாவுக்கான நபர்களா இருக்காங்க, அவங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அவங்க பேசக்கூடிய வீடியோஸ் வந்துருது. ஆனா இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த ரீட்டாக்காவுடைய கருத்து எங்கேயும் பதிவு செய்யப்படல. நீங்க எளிமையா இப்படி நாய்களை வளர்த்து, நீங்க ஒண்ணுல சென்னையிலேயே நினைக்கிறேங்க, ஒரு அக்கா அரண்சை ஆபீஸோட சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள 70-80 நாய்களை வளர்த்துறாங்க. அவங்களாம் நம்மள மாதிரி ரொம்ப எளிமையான பின்னணி கொண்ட அக்கா தான். அவங்க ஒன்றும் பெரிய எலைட் பீப்புளோ நீங்க NGO அதெல்லாம் கிடையாது. அவங்க சக்திக்கு நான் பண்றேன்னு ஒண்ணு பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீயா நாள்ல இருந்து அழைப்பு போகலையே. ஆக இப்படிப்பட்ட மக்களும் இங்க இருக்காங்க. நீங்க அதை வெறுமனே ஒரு வர்க்கத்தோடு, மெஜாரிட்டி வந்து எளிய மக்கள் தான், எளிய மக்களோட தான் நாய் இருக்குங்க. பணக்காரன் தான் நாயை பாத்துக்கிறான். இத்தனை லட்சம் மக்கள் அவன் சோறு போடுவானா? அவன் ஆசைக்கு ஒரு 4 நாய்க்கு சோறு போட்டுட்டு பரவாயில்லப்பா நான் வாழ்க்கையின் பிராப்தி அடைஞ்சிட்டேன்னா அவன் திருப்திக்கு அதை பண்ணிக்கிறான். நீங்க மற்றபடி இத்தனை நாய்கள் இத்தனை 1000 ஆண்டுகளாக சர்வைவா இருக்குன்னா அது எளிய மக்களோட இருக்கிறனால தான். நீங்க இந்த வேகமாக ஓடக்கூடிய இந்த உலகத்திலையும் நாய்கள் வாழுதுன்னா ஏதோ ஒரு எளிய மக்கள், ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் அதை பாத்துக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அதற்கான சொல்யூஷன்ங்கிறது 100% தேவை. இன்னும் சொல்ல போனா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாப்புலேஷன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும் நாய் பாப்புலேஷனை. அது இப்போது இந்த டிராஸ்டிக்கா வந்ததும் பெரும் சிக்கல் தான். அதை இனிமேலும் சிஸ்டமேட்டிக்கா தான் தடுக்கணுமே ஒழிய வெறும் நாய்கள் மீது கோவப்பட்டு, நாய் மீது இருக்கிற கோவம் வந்து நாய்ங்க பண்ற பிரச்சனையா இல்ல அவங்க ஆதரவு தெரிவிச்சு வந்து பேசுறவங்க மேல வர கோவம்? இல்ல அதுவே நீங்க ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை தானங்க. அது ஒரு 5 அறிவு ஜீவனு. அதுக்காக பேசுறேன்னு எவனோ ஒருத்தன் போய், அதுக்கு தான் நான் சொன்னேன், நாய்க்கு நீயானானா தெரியுமா, கோபிநாத் தெரியுமா, அம்மு தெரியுமா, படவா கோபி தெரியுமா, அல்லது என்னத்தான் தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சது பசி பட்டின்னு நான் சொல்றேனே. நீங்க இவங்க சொன்னது 100% தவறு தான். நானே சொல்றேனே, அந்த வீடியோவை கூட என்னால காது கொடுத்து கேட்க முடியலன்ட்டு. அதற்கு கோபத்தை நாய்க்கு மீது காமிக்கிற அளவுக்கு நம்ம முதிர்ச்சியற்று போயிட்டோமாங்கிறதான். அவன் பண்ணதுன்னா அவனை போட்டு 100% அடிங்க சோசியல் மீடியால, அதுல மாற்று கருத்து இல்லை. அதையும் நாயை லிங்க் பண்ணி பார்த்தியா, அதனுடைய விளைவு தான் இத்தனை நாய்களை விசை வச்சு கொண்டதுன்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய புள்ளிக்கு நாம் எப்படி நகரலாங்கிறதான். நீங்க ஒரு மாடர்னைஸ் சொசைட்டி, நீங்க 2025 நம்ம வாழ்றாங்க. நம்ம ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட சமூகம் எப்படி கையாளணும்னு இருக்குல்ல. ஒண்ணுல நீங்க மலைப்பிரதேசத்துக்கெல்லாம் போறீங்க, காட்டுப்பகுதிகளுக்குள்ள ட்ரிப் போறீங்க, போனீங்கன்னா அங்க போர்டு வச்சிருப்பாங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவளிக்காதீர்னு. ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பாக்குறீங்க? உணவளிக்க கூடாதுங்கிறாங்க, மனசை ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? எனக்கு தெரியல தொடர். நம்ம என்ன, நம்ம ஏதாவது கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவோம், அது தாண்டி அது என்னன்னா, நீங்க அதுக்கு ஃபீட் பண்ண அதனுடைய குணத்தை இழந்துரும். அது போய் தனியா உணவு தேடக்கூடிய கெப்பாசிட்டி இழந்து அதனுடைய ஜீனே மாறிடும். நீங்க இப்படி நீங்க போனீங்கன்னா குரங்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு அதை பழக்கப்படுத்திட்டோம். இதனால் என்ன ஆகும்னா, நீங்க அதுவும் நாய்களை போல நம்மளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினமாக பின்னாட்கள்ல மாறிடும்ட்டு ஒரு பிரிகாஷனா ஒரு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னு. அது சரி, இனிமேல் ஒண்ணு நம்மளை சார்ந்து வந்துடக்கூடாது, அதனுடைய உணவை அதே தேடிக்கணுங்கிற இந்த ப்ரிகாஷன் மெஷர்ஸ் சரி. ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணும்ல, அதற்கு என்ன ரெமடி? இனிமேல் மாறாம நம்ம பார்த்துக்கிறோம். சரி, ஏற்கனவே ஒண்ணு மாறி 50,000 வருஷமா நம்ம கூட இருக்கு, அதற்கான உணவு தேவையை யார் பூர்த்தி செய்வா? நீங்க இப்படித்தானே பார்க்கணுங்க. நீங்க நாய்களால் மனிதனுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். நாய்களுடைய உற்பத்தியை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தணுங்கிறதையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஆனா இன்றைக்கு நம்மளை சார்ந்தே வாழக்கூடிய அதற்கு உணவு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய பொறுப்பு தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாகரீக சமூகமும் ஒரு மனுஷனை அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க முழுவதுமாக இத்தனை லட்சம் நாய்களையும் வெறுப்பது சரியாங்கிறது தான் எனக்கான மிகப்பெரிய கேள்வி. ராபிஸ் பரவுறது, ராபிஸ் அஃபெக்ட் ஆன நாய்கள் வந்து நிறைய இருக்குது, அது மூலமா குழந்தைகளுக்கு வருவது இல்ல, இது எல்லாமேங்க நிர்வாகத்தினுடைய தோல்விதான். நிர்வாகத்தை செயல்படாமல் தடுத்த ராபிஸ் யூசி போடுறதுக்கு யாரும் தடுக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க வேணா கருத்தடை பண்றதுக்கு நாயை பிடிக்க வந்தா தடுப்பாங்க, அந்த வேலைகள் நடக்குது, அதனால கண்ணார பார்த்துருக்கேன். ஆனா ராபிஸ் ஊசி போறது யாரும் தடுக்கிறது கிடையாது.
நீங்க ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு எல்லாருடைய லைஃப் ஸ்டைல் நீங்க சொல்ற இந்த சாதாரண மக்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு கடிப்பட்டுச்சுன்னா அவங்க ஒரு நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது ஹாஸ்பிட்டல் போகணும். அதுதான் நான் சொல்றேன் தோழர். இந்த 10 ஆண்டுகளாக தான் நாய் கடிக்க கத்துக்குச்சா? 50,000 வருஷமா இப்பதான் இந்த பிரச்சனை வந்து பெருசா தெரியுது. முன்னாடி நாயினுடைய நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எப்படி இருக்கணும், ஊர்ல நாய் இருக்கும், பிரச்சனையா இருக்காது. இல்ல அதனுடைய எண்ணிக்கை பெருகினதுதான் சிக்கல். எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாது யாரு? எல்லாமே அங்கதான் வந்து சொல்றாங்க நாய் லவர், நாய் நேசர்கள். இல்ல வளர்த்துட்டதும் அவங்கதான் பண்ணாம தடுக்கிறதா இன்னைக்கு இல்ல. நீங்க ஒத்துக்கிறீங்க ஷெல்டர்லாம், இன்னொரு நண்பர் கூட ஒத்துக்கிறாங்க ஷெல்டர்லாம். பெரும்பான்மை நாய் மேல கையே வைக்காது, நீ கடிப்பட்டு செத்தா என்னமோ பண்ணிட்டு இல்ல. அது ஒரு பல இடங்கள் நடக்குதுன்னு தோழர். ஆனா இவ்வளவு பெரிய நீங்க ஒண்ணு இல்லைங்க, மெரினால ஒரு போராட்டம், பல ஆயிரம் மக்கள் ஒருங்கிணைஞ்சு நின்னாங்கல்ல, அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, காவல்துறை விட்டுட்டு போயிருச்சா? ஏங்க மேடம் எதிர்க்கிறாங்க, சார் எதிர்க்கிறாங்க, விட்டுட்டு போச்சா? மண்டைய பொழந்து கூட்டத்தை கலைச்சு விட்டீங்கல்ல. இப்ப இங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம், அதை காவல்துறை எப்படி கையாண்டுச்சு? நீங்க அரசாங்கம் அந்த அளவுக்கு இந்த எலைட் டாக் லவர்ஸுக்கு பயந்து பேசாம திரும்பி போயிருமா? அது பல இடங்கள்ல அது சிக்கல்கள் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய இந்த வேலை செய்யாத காரணம் முழுவதும் இவங்க கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இவங்க நினைச்சா அவங்கள மீறியும் செய்ய முடியும். ரேபிஸ் ஊசி போடுறத தாராளமா இவங்க செய்யலாம். கருத்தடையும் இந்த டாக் லவர்ஸுங்கிற எலைட் குரூப்பை தாண்டியும் பண்ணலாம். இது என்னன்னா, இது அரசாங்கம் சொல்லல எந்த இடத்துலையும். இந்த எலைட் பீப்புள் தாங்க வந்து எங்களை தடுக்கிறாங்கன்னு அரசாங்கம் சொல்லல. ஏற்கனவே நம்ம 2 பேத்துக்குள்ள 2 வாய்க்கா தரப்பு சண்டை போகுது பாத்தீங்களா. நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம், அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. இந்த சொல்ல அரசாங்கம் என்னன்னா, ஓ பரவாயில்லப்பா, நம்மளை ஏன் வேலை செய்யலன்னு கேட்காம அவங்களே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்க தான் குற்றவாளின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு இவங்க வேலை செய்யாம போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நம்ம 2 பேருனா, நீங்க டாகை நேசிக்கக்கூடியவர்களும் இது ஒரு தொல்லைங்கன்னு இருக்கக்கூடிய 2 பேரும் கைகோர்த்தாதான் இது சாத்தியம். நீங்க இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க ராபிஸ் ஊசி போடலாம். நீங்க உனக்கு பல என்ஜிஓஸுங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, படிச்ச பையங்களா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நாய் பிடிக்கிற வலையை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பைக்கை ஸ்லோ பண்ணி கேட்பேன் என்ன பண்றீங்கன்ட்டு. இல்லைங்க இந்த என்ஜிஓலேருந்து வந்திருக்கோம், ராபிஸ் ஊசி போட வந்திருக்கோம். பல என்ஜிஓஸ்கள் இப்படி வாலண்டியர்ஸாக அதை பண்றாங்க. அவர்களை மேலும் ஊக்குவிச்சு அல்லது அவங்களோட கைகோத்து தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். நீங்க டாகை நேசிக்கிறியா, டாகுக்காக வேலை செய்யறியா, உன்னையே நான் வெறுப்பேன் புறக்கணிப்பேன்னு இது ஒரு 2 பிரிவா பிளப்பதன் மூலியமாக தீர்வுக்கு இது வழிவகுக்காது. நான் சொல்லக்கூடிய இந்த ராபிஸ் ஊசி போடுறதுக்கு அந்த அம்முவோ இதர எலைட் பீப்புளோ எல்லாம் வரல. மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பசங்க, நீங்க நம்மள மாதிரி உழைக்கும் மக்கள் இருந்து போகக்கூடிய பசங்க இந்த வாலண்டியர்ஸா போய் இந்த வேலைகளை செய்யறாங்க. ஆக இது கூட்டு முயற்சி தான் இது சாத்தியப்படுத்துமே ஒழிய, நான் சொல்றது டாக் ஹேட்டர்ஸ், அதாவது நாய் தொல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய குறை நிறைகள் என்னங்கிறதும் நம்ம கேட்கணும். அதற்கான சொல்யூஷன் என்னங்கிறது டிஸ்கஸ் செய்யப்படணும். இந்த பக்கம் அரசாங்கமும் இந்த என்ஜிஓஸும் கைகோர்த்து கொண்டு நாய்களால் தொல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கான தீர்வுகளை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்துக்கு தான் பெரும் பொறுப்பு இருக்குங்கிறேன். இங்க அரசாங்கத்தை நோக்கியே கேள்வி போகாம வெறுமனே வேணாமா நீங்க சொன்ன வேணுமா வேண்டாமான்னு இந்த 10 பேர்த்து போட்டு புடக்கறனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீமா சிலர் சொல்லலாமே தவிர்த்து இது என்ன பண்ணலான்றதுதான் கொஞ்சம். ஆனா நீயா நானாலும் அது பேசப்படவே இல்லைங்கிறதுதான் பெரும். இது சொல்யூஷன் எல்லாம் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கணும். இல்லைங்க கருத்தடை செய்யலாம் நீங்க சொல்றீங்க, ஆனா கருத்தடை இத்தனை நாய்களுக்கு செய்வதற்கு இத்தனை ஃபண்டிங் தேவை, இத்தனை டாக்டர் பற்றாக்குறைகள் இருக்கு, அது எப்படி நம்ம நிவர்த்தி செய்யறதுன்னு இந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிருக்கணும். சரிப்பா இந்த பற்றாக்குறை இருக்க, இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம், சரி கருத்தடை இத்தனை நாய்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பே இல்லையா, அடுத்த ஆப்ஷன் என்ன, டிஸ்கஷனுக்குள்ளேயே இது போகலையே. டிஸ்கஷனை நோக்கி போகாம வெறுமனே நாய்களை வெறுப்பதனாலேயோ ஒட்டுமொத்த நாய்களுமே நமக்கு எதிரானதுப்பா, நாய்க்கு சோறு வைக்கிற எதிரானதுப்பா அப்படின்னு நீங்க 2 பிரிவுகளாக பிளந்து நிற்பதால் நீங்க ஒரு யூஸும் கிடையாது. சொல்யூஷனை பேசலாம் தான் சொல்றேன். நீங்க உண்மையிலேயே நாய் தொல்லைனா தொல்லை கொடுக்குது, பலருக்கும் தொல்லை கொடுக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த தொல்லையை பூர்த்தி செய்வதற்கு, தொல்லையை நிறுத்துவதற்கு என்ன மாடர்னா யோசிக்கணும், சயின்டிபிக்கா அதை எப்படி அப்ரோச் பண்ணா சக்சஸ் பண்ண முடியுங்கிறதான். நீங்க இத்தனை லட்சம் நாய் போயிட்டாங்க, மாடு இருக்க மாதிரி இல்ல அது இருப்பீங்க. சமூகமே ஒரு பிற்போக்கு சமூகங்க. நீங்க ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு கடவுளை லிங்க் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படி இது காலபைவர்னு பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நீங்க அப்படி சமூகமே பிற்போக்கு ஒண்ணு இல்லைங்க. பெரும்பான்மையானவங்க நாய் வேண்டாங்கிறவங்க தான் இந்த சமூகம். அத்தனை பேருமே சாதிய மறுப்பாளர்களா? நாய் வேண்டான்னு சொல்றவங்களே நான் கேட்கறேன். நாயினால தொல்லைங்க அப்படின்னு முற்போக்காளர்கள் மட்டும் சொல்ல, பெரும்பான்மையான சாதி வெறியர்களும் சொல்றாங்க. இப்ப நாய் வேண்டான்னு சொல்லக்கூடிய சாதி வெறியினுடைய போஸ்ட் போய் உள்ள போய் தேடினீங்கன்னா ஆணவ படுகொலையை அவன் ஆதரிச்சிருப்பான். அதுக்காக நாயை வெறுக்கிறவன்லாம் ஆணவ படுகொலை செய்ய திட்டமிடுறவன்பான்னு நம்ம சொல்ல முடியுமா?
இப்போ என்னன்னா நீங்க இதுதான் நடக்குது. நீங்க இந்த பார்ப்பனர்களுடைய போஸ்ட்டை மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீர்களா? தெருநாயை நேசிப்பவர்கள் இந்த குணாதிசயம் கொண்டவர்கள் நம்ம ஆளுக்கு போடுறாங்க. ஆனா தெருநாய் நியூசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவனும் பெரும்பான்மையா சாதி வரியினால இருக்கான். ஒட்டுமொத்த சமூகத்துலங்க நாயை நேசிக்கக்கூடியவங்க ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான். நாய்களுக்கு இந்த ஃபீட் பண்றவங்க பெரும்பான்மை இந்த பக்கம் தானே. அப்படின்னு இந்த பெரும்பான்மை சமூகம் முற்போக்கு சமூகமா? இவன் தானே சாதி வரியனாவே இருக்கான். நீங்க இந்த மைக்ரோ மைனாரிட்டிஸ்லயும் பெரும்பான்மையா சாதி வரியன் தான் இருக்கான், இந்த பக்கமும் பெரும்பான்மையா சாதி வரியன் தான் இருக்கான். இதுல என்னன்னா நாய ஒரு டூலா பயன்படுத்திக்கிறேன். ஆமா, அதுதான் நடக்குது. நீங்க நாய வேண்டான்னு சொல்லக்கூடியதுலயும் நீங்க நம்மளை போல முற்போக்காளர்கள் ரொம்ப குறைவு. இந்த பக்கம் நாயை கொல்லக்கூடாதுங்கன்னு குரல் கொடுக்கக்கூடிய என்னை போன்றவர்களும் மைக்ரோ மைனாரிட்டிஸ். ஆனா ரெண்டையும் ஒப்பீட்டளவில் பார்த்தா நாயை வேண்டான்னு சொல்றவன் தான் பெரும்பான்மை சாதி வரியன். அதுக்காக இப்படி பிராண்ட் செய்யப்பட முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க என்னன்னா அதை யாரு அட்ரஸ் பண்றா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு உருவகம் இயற்கையா உருவாக வேண்டியது செயற்கையை இவங்களே உருவாக்கிட்டாங்க. அதுதான் பெரும் சிக்கல். அதை வச்சுமே நாயும் சேர்த்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய புள்ளிக்கு நம்ம நகர்றது தான் சிக்கல். நீங்க நான் என்ன அம்மு நம்பியா வந்துச்சு? அதான் நம்ம பேட்டியினுடைய துவக்கத்திலேயே சொன்ன, ஆரியர்கள் இந்த மண்ணில் வர்றதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாய் நம்மளை நம்பி வந்துருச்சு. நம்மளை நம்பி வந்த நாய் நமக்கு துரோகம் பண்ணல. ஆனா நம்ம இடம் கொடுத்த ஆரியர்களாலும் பார்ப்பனர்களாலும் இன்னைக்கும் நம்ம பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கோம். அவங்க நம்மளுடைய நாய்க்கு பிரதிநிதியா மாறி நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கூகுள்ல போய் பாருங்க. இன்றைக்கு நீங்க பிரிட்டானியாவினுடைய இதுல செக் பண்ணுங்க, இந்தியாவினுடைய ஸ்ட்ரீட் டாகுக்கு பேர் பரையா டாக். அப்படிதான் வச்சிருக்காங்க. நீங்க பிரிட்டிஷ்காரங்காலத்துல அந்த பேர் இருந்துச்சு. இப்போதும் நீங்க அந்த பேர் தான் இந்திய திருநாய்களுக்கு உலகளவில் பேர் பரையா டாக் தான். பறை நாய்கள் தான் அதுக்கு பேரு. நீங்க அது ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நாய்கள் தான். நீங்க அந்த புறக்கணிக்கப்பட்ட பறையான்னு சொல்லப்படக்கூடிய நாய்களுக்கு எவனோ 4 பேர் வந்து மீடியால பேசிட்டாங்கிறக்காக இந்த நாய்களுக்கு அவங்க தான் பிரதிநிதிகள் நம்மளே முடிவு பண்ணி அவங்க மேல இருக்க கோபத்துல இதுகளையும் போட்டு வெறுத்து இதுகளையும் போட்டு அடிச்சு விச வச்சு இது முதிர்ச்சியா நீங்க அது போகலைங்கிறதான் என்னை போன்றவர்களுக்கான மாற்று கருத்து. மற்றபடி அதனுடைய பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும், நீங்க ரேபிஸ் வந்த நாய்களுக்கு ரேபிஸ் ஊசி போடணும், இதுலலாம் எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. பாப்புலேஷனை பெருமளவு நாய்களுடைய பாப்புலேஷனை குறைக்கணும், அப்பதான் அதுவும் நல்லா வாழும். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே சோறு இல்லை. ஒரு நாய்க்கு சோறு வைக்க வேண்டிய இடத்துல 10 நாய் வந்து நிக்குது. மீதம் இருக்கக்கூடிய கேப்பபிள் இல்லாத நாய்கள் பட்னி கிடக்குது. ஆக நாய்களுடைய எண்ணிக்கை குறைவதால் நாய்கள் சமூகமும் நல்லா இருக்கும், மனித சமூகம் நல்லா இருக்கும். அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை செய்ய வேண்டியது அரசாங்கம் தான். அரசாங்கத்தை நீங்க இதுக்கு தான் தள்ளணுமே ஒழிய நாய்களை கொன்றலாம்ப்பான்னு வாலண்டியர்ஸா நம்ம கிளம்புனா அது சாத்தியமா? நீங்க இன்னும் அதுக்கு என்ன ஆகும்னா, போன வாரம் தான் நம்ம ராமுயம் கொண்டாண்டா, அடுத்து நம்மளை கொல்ல வர்றான்னு இனி அக்ரெசிவா மாதிரி மனிதர்களே வெறுக்கக்கூடிய நபர்னு இது முடிவு பண்ணிட்டு இன்னும் கூடுதலாக அது வெறிகொண்டுதான் தெரியும். அது தீர்வுக்கே வழிவகுக்காது. தீர்வுக்கு வழிவகுப்பது அதை எப்படி சாந்தப்படுத்துவது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு யானை மதம் பிடிச்சிருச்சு, மதம் பிடிச்ச யானை எப்படி சாந்தப்படுத்துவதுன்னு தான் நாகரிகம் அடைஞ்ச நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி இப்படி வெறிநாய்கள் இருந்தா அதை எப்படி ஐசோலேட் பண்றது, அதை எப்படி தனிமைப்படுத்துவது, அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் நாய்களையும் எப்படி நம்ம கைக்குள் வைத்துக் கொள்வது அப்படின்னு இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். இதுதான் தீர்வுக்கு வழிவகுக்கும். இங்க சிக்கல் தீர்வை நோக்கிய டிஸ்கஷன் இல்லாம நாயை வெறுக்கக்கூடிய நீயா அல்லது நாயை நேசிக்கக்கூடிய நானா, வா கருத்து முதல் செஞ்சுக்குவோம். நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுனால நாய்களை ஒட்டியான சிக்கலும் தீர போறது கிடையாது. நீங்க என்னன்னா இதுல ஆகப்பெரும் விக்டம் கடைசியில நாய்க்கு தான் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ரைட். நீங்க சொன்ன மாதிரி சொல்யூஷன் நோக்கி போல இப்போ உங்களை மாதிரியான நபர்கள் கிட்ட இந்த விவகாரம் வரணும், நீங்க நிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. உங்களை மாதிரியான நபர் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு நாய்கள் மீதும் அக்கறை கொண்டவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் போது ஒரு சொல்யூஷனுக்கு போவோம். காசாவுக்கு ஆதரவா ஒரு பேரணி, அதுல இன்றைக்கான கலந்தாய்வை நான் தான் ஒருங்கிணைக்கிறேன். ஆக நாயை நேசிக்கக்கூடியவெல்லாம் வலதுசாரிப்பா, நாயை நேசிக்கக்கூடியவெல்லாம் பார்ப்பன சிந்தனையுடையவன் பிராண்டு செய்வரை என்ன எப்படி பார்ப்பாங்க? நீங்க தமிழ்நாட்டில் இந்த ஒருங்கிணைவை மாணவர் ஒருங்கிணைவை யாரும் பண்ணல. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து சென்னையில வந்து இன்னைக்கு இதை பண்றேன். மீதம் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் இதை பண்ணல. அதுக்காக மீதம் இருக்கக்கூடிய 8 கோடி பேர்ல நாயை வேண்டாங்கிறவங்க பெரும்பான்மை. உங்களுக்கு மனிதர்கள் மீது அக்கறை இல்லையா? காசால ஒருத்தர் செத்தா பரவாயில்லைன்னு நான் கேட்கிறேன். ஆக நீங்க நாயை நேசிப்பது வெறுப்பதுல தனிப்பட்ட குணாதிசயம் தானே ஒழிய இதுல வர்க்கமும் கிடையாது, நீங்க வலதுசாரி இடதுசாரிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தனிப்பட்ட சுபாவம் தான். நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்களா, அந்த சீரியஸ் பாத்தல்லோக் அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்க்கல நீங்க படம். அந்த சீரியஸினுடைய துவக்கத்திலேயே ஒரு 4-5 பேர்த்த கைது பண்ணிடுவாங்க. அதுல ஒருத்தர் மிக கொடூரமான கொலைகாரர், அவர் பேரு தியாகி. ரொம்ப ரூத்லெஸ் கில்லர்னு வைங்களேன்.
நீங்கள் ஒவ்வொரு சீரியஸ் எபிசோடாக கடக்க தான் ஃப்ளாஷ்பேக் போகும். அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு தலித்தாக இருப்பார். அவர் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு அந்த கிராமத்தில் ஆளாக இருப்பார். அவருக்கு ஒரு குருஜின்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு தலைமுறை இயக்கம் வைங்களேன், அவர் சொல்லக்கூடியதை அப்படியே அவர் கேட்பார். அந்த சீரியஸினுடைய ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா, அந்த 4 பேரும் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட்டை கொலை பண்ண வருவாங்க. அதற்குள்ள கைது செய்யப்பட்டுருவாங்க. கிளைமேக்ஸ் அது எப்படி முடியும்னா, நீங்க இவங்களை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக நடந்த ட்ராப்புங்கிறதெல்லாம் வரும் வைங்களேன். கடைசியில அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரி சொல்லுவார், இந்த யாருன்னா அந்த சீனியர் ஜெர்னலிஸ்ட் கிட்ட சொல்லுவார், இவங்க ஏற்கனவே உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. தியாகி உங்க வீட்டு வரைக்கும் வந்தான், உங்களை கொலை பண்ணலான்னு அப்ரோச் பண்ணும்போது நீங்க உங்க மனைவி அவங்க வீட்டுக்கு வெளியில நாய் குட்டி போட்டிருக்கும், தெருநாய், அதுக்கு சோறல வச்சுட்டு அந்த நாயை கொஞ்சிட்டு இருப்பாங்க. இவன் அதை பார்த்த உடனே குருஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவனுக்கு நாய்களை நேசிக்கக்கூடியவன் நல்ல மனுஷன், நாய் திருப்பி யார் தன்னை நேசிக்குதோ அவன் நல்ல மனுஷன் இவனுக்கு உள்ள இறக்கி இருப்பாரு. அதனால கொலை பண்ணலான்னு போன ஒரு ரூத்லெஸ் கில்லர் இப்படி ரிட்டர்ன் வர்றான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரூத்லெஸ் கில்லருக்கும் நாயை பிடிக்கும். நீங்க ரொம்ப இலகிய சுபாவம் உடைய நபருக்கும் நாய் பிடிக்கும். நீங்க இது தனிப்பட்ட சுபாவம் சார்ந்ததே ஒழிய இதுல குணாதிசயமும் கிடையாது. தனிப்பட்ட நீ சொல்ல போனா இன உணர்வு கூட அதுல கிடையாது. இந்த இனத்தை சார்ந்தவன் நாய் நேசிப்பான்ப்பா, இந்த இனத்தை சார்ந்தவன் ரொம்ப நாய் பிடிக்கும். சொன்ன மாதிரி அதை எப்படி என்ன கணக்குல எடுத்து மனுஷன் பிடிக்காது. ஆமா, அது தனிநபர் சார்ந்ததுதானே ஒழிய இதுல வேற வர்க்க பார்வையோ எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணுவது நீங்க அது ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்குமாங்கிறதான் என்னுடைய மாற்று கருத்து. ரைட் தோழா. ஹாச்சி டாக் ஸ்டைல்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்துட்டீங்களா? அந்த ஜப்பான் டாக். ஆமா, அது நான் பாத்துருக்கேன். அந்த படம் அது. அப்புறம் இப்போ இந்த ஒரு படம் வந்துச்சுங்களே, சார்லி. என்ன சார்லி தெலுங்கு படம். நான் பார்க்கலாம். நீங்க ஒரு லேபை வளர்த்துவாங்க. அந்த லேபு ஒரு நபர் தனியா இருப்பான். அந்த நபருக்கு எந்த குடும்பம், குட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே வெறுக்கக்கூடியவன். இந்த லேபரடாக் நாய் குட்டி கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகி அது எப்படி டிராவல் ஆகுது. கடைசியில் அந்த நாய் கேன்சர் இறக்கும் போது இவன் அனாதையா மாறுவாங்கிற சீன்ஸ் அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நிறைய பேசியிருக்கோம். ரொம்ப குறிப்பாக ஒரு சொல்யூஷன் நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க, ஒரு சொல்யூஷனுக்கு நீங்க வந்தீங்க. நீங்க கொல்வதை தவிர எந்த சொல்யூஷனுக்கும் நான் ஆதரவு தரேன், அவ்வளவுதான். அதை கொல்வது தீர்வு கிடையாது. அது இத்தனை லட்சம் நாய்களை கொல்வதற்கு சாத்தியமும் கிடையாது. அதை கொன்று புதைச்சா ராபிஸை விட கொடூரமான பலாயிரம் வியாதிகள் புதுசாக தான் வரும். நிறைய பேசியிருக்கோம், மக்கள் பரிசீலிக்கட்டும். இந்த இடத்துல நிகழ்ச்சி கலந்து உங்க கருத்துக்களை தந்தமை ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.